பிரைஸ்லாம் ஜெய் கிறிஸ்து தேவாலயத்தின் இரண்டாவது தமிழ் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளிலும் எங்களோடு கூட நேரலையில் இருக்கிற எங்கள் அன்பு சகோதர சகோதரிகள் உங்களையும் நாங்கள் அன்போடு கூட வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த நாளிலும் நம்ம ஒரு விசேஷித்தமான நிகழ்வை நினைவு கூர்ந்து கொண்டாடி வருகிறோம். அந்த நாள் நம் யாவரும் அறிந்த நாள் ஒன்று. இதுக்காக தான் காத்து கொண்டிருந்தோம். கிறிஸ்து நமக்காக பாடுபடுவதற்கு முன்பாக எருசலேம் நகர வீதியினிலே ஜனங்கள் மத்தியிலே அவர் ஆர்ப்பரிக்கும்படியாக ஒரு விசேஷித்த நாளை நினைவு கூர்ந்து நாம் அந்த காலை கொண்டாடி வருகிறோம். அது பாம் சண்டே, குருத்தோலை ஞாயிறு நாளில் கூட ஜனங்கள் அவரை ராஜாவாக ஏற்றுக்கொண்டு எருசலேம் நகர வீதியிலே தங்களால் முடிந்த மரக்கிளைகளையும் அவங்களுடைய வஸ்திரங்களையும் பரப்பி தேவன் நாமத்தை உயர்த்தும்படியாக ஓசன்னா ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்து அவரை வெற்றி பவனியாக கொண்டு வந்த நாள். இந்த நாள் விசேஷமான நாள். இந்த நாளிலும் நாம் இணைந்து அவருடைய வெற்றியிலே நாம் பங்கு பெறும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நாளுக்காக நாம் நன்றி செலுத்துவோம். இந்த நாளை நாம் அனுசரிப்போம். இந்த வேளையிலும் ஆராதனைக்குரிய ஜெபத்தை ஏறெடுக்கும்படியாக பிரதர் பிரான்சிஸ் சைமன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அல்லேலூயா. ஒரு விசை கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு. இந்த வார்த்தையை ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஆண்டவரே இந்த மாதத்தில் கொடுத்தீர். உங்கள் மகிமையான பிரசன்னத்துக்குள்ளாக எங்களை வழிநடத்துறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தாவே உங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. தாப்பனே, நீர் எங்களுடைய ஸ்தலத்திலே ஆண்டவரே அந்த சிலுவையின் மரத்திலே ஆண்டவரே உம்முடைய விலையோர்ந்த இரத்தத்தை ஆண்டவரே எங்களுக்காக ஆண்டவரே மரித்தீர் ஆண்டவரே, சிந்தினீர் ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களை கழுவும்படியாய் ஆண்டவரே நீர் தம்மைத்தாமே வெறுத்து ஆண்டவரே இந்த சிலுவையிலே ஆண்டவரே எங்களுக்காக மரித்தீர் ஆண்டவரே, எங்களுக்காக மீட்பை கொடுத்தீர் ஆண்டவரே, 3ஆம் நாள் உயிர் தெழுந்தீர். நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த ஆராதனையை உங்கள் சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பகுதியிலும் நீர் எங்களோடு இடைப்படுங்க. ஆராதனை நேரத்திலும் ஆண்டவரே உங்கள் மகிமையான பிரசனத்தினால ஒவ்வொருவரையும் நிரப்பி மூடிக்கொள்ளுங்க சுவாமி. ஆண்டவரே, எந்த கவலை, எந்த கண்ணீரோ, எந்த பாரமோ, திகிலோ எல்லாவற்றையும் மேற்கொள்ளத்தக்கதான் ஆண்டவரே நீர் சிலுவையில் வெற்றி சிறந்தீர் சுவாமி. அந்த ஜெயத்தை நாங்களும் இந்த நாளில் அனுபவிக்க எங்களை ஒப்பு கொடுக்குறோம் சுவாமி. ஆண்டவரே, உங்கள் வார்த்தையை நாங்கள் கேட்கும்போதும் ஆண்டவரே அதை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே எங்களுடைய உள்ளும் புறமும் ஆண்டவரே பலப்படுத்துங்க ஆண்டவரே. எங்களை முற்றிலுமாக கழுவி சுத்திகரிங்க. இந்த நாளிலும் ஆண்டவரே நாங்கள் விசேஷித்த அனுபவத்துக்குள்ளாக நாங்கள் கடந்து செல்லும்படியாய் முழுமையாக எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம், வெறுமையாக்குகிறோம். நீங்கள் மகிமைப்படுங்க. உமக்கே துதிக மகிமை செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. அல்லேலூயா. இப்பொழுதும் தேவ ஜனங்கள் நாம் இயேசு ராஜாவை நாம் வரவேற்போம். இந்த வேளையிலும் ஆராதனை பகுதியை எடுத்து நடத்தும்படியாக பிரதர் வினோத் ஆண்ட்ரூ, சிஸ்டர் லாவண்யா வினோத் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். நம் கரங்களை தட்டி அவர்களை வாழ்த்துவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இது விசேஷமான ஞாயிற்றுக்கிழமை. ஆமென். குருத்தோலை ஞாயிற்றை நாம் அனுசரிக்க வந்திருக்கிறோம். நம் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். ஆமென், ஆமென். இந்த நேரத்திலும் நம் வேதத்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 9 முடிய வாசிப்போம். நாம் சேர்ந்தே வாசிப்போம். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகான பெத்பகேயுக்கு வந்தபோது இயேசுவானவர் சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனோட ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவர் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். உடனே அவைகள் அனுப்பிவிடுவான்
என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இதோ உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திற்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. சீஷர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளிட்டபடியே செய்து கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன் நடப்பாரும் பின் நடப்பாருமாகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். ஆமென். இயேசு கிறிஸ்து எருசலேம் பட்டணத்துக்கு வந்தப்போ ஜனங்கள் எல்லாம் ஆர்ப்பரித்தாங்களாம், தாவீது குமாரனுக்கு ஹோசன்னா அப்படின்னு சொல்லி. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்திருக்கிறார். அதை எண்ணி நாம் ஆர்ப்பரித்து கர்த்தரை துதித்து போற்றுவோம். ஆமென். ஆமென். அப்படியே நாம் இருக்கிற இடங்களில் எழுந்து நின்று கரங்களை தட்டி கைகளை எல்லாம் அசைத்து உன்னதத்தில் தேவனுக்கு ஹோசன்னா என்று சொல்லி பாடுவோம். ஹோசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்தில் தாவீது மைந்தனுக்கு ஹோசன்னா. ஹோசன்னா கரங்களை அசைத்து பாடுவோமா? இயேசுவின் தாசரே, உன்னதத்தில் தாவீது மைந்தனுக்கு ஹோசன்னா. ஹோசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்தில் தாவீது மைந்தனுக்கு ஹோசன்னா. முன்னும் பின்னும் சாலேம் நகர் சின்ன பாடல் பாடினான். முன்னும் பின்னும் சாலேம் நகர் சின்ன பாடல் பாடினான். அன்று போல இன்னும் நாமும் அன்பாய் துதி பாடுவோம். அன்று போல இன்னும் நாமும் அன்பாய் துதி பாடுவோம். ஹோசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஹோசன்னா. ஹோசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஹோசன்னா. சின்ன மாரி மேலிலேறி அன்பர் பவனி போனார். சின்ன மாரி மேலிலேறி அன்பர் பவனி போனார். இன்னும் என்னாகத்தில் அவர் என்றும் அரசாடுவார். இன்னும் என்னாகத்தில் அவர் என்றும் அரசாடுவார். ஹோசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஹோசன்னா. ஹோசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஹோசன்னா. பாவமதை போக்கவும் இப்பாவியை கை தூக்கவும். பாவமதை போக்கவும் இப்பாவியை கை தூக்கவும். பாசமுள்ள இயேசையா பவனியாக போகிறார். பாசமுள்ள இயேசையா பவனியாக போகிறார். ஹோசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்தில் தேவனுக்கு ஹோசன்னா என்று சொல்லுவோம். மைந்தனுக்கு ஹோசன்னா. ஹோசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஹோசன்னா. பாலர்களின் கீதம் கேட்டு பாசமாக மகிழ்ந்தார். பாலர்களின் கீதம் கேட்டு பாசமாக மகிழ்ந்தார். ஜாலர் வீணையோடு பாடி தாளை முத்தி செய்குவோம். ஜாலர்
கூடி அருள் பெற்று நாமும் திரியேகரை போற்றுவோம். கூடி அருள் பெற்று நாமும் திரியேகரை போற்றுவோம். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கழுதையின் மேலே உட்கார்ந்து பவனி செல்லும் போது திரளான ஜனங்கள் அவரை தொடர்ந்து கொண்டு போனாங்களா? இது எதற்கு அடையாளமா? இயேசு நமக்கு முன்பாக செல்லும் போது நம்மளுக்கு என்றைக்குமே வெற்றி மட்டும்தான். ஆமென். நம்ம சோதனையிலிருந்து, நம்மளுடைய வேதனையிலிருந்து நம்மளுக்கு நிச்சயமாக ஒரு வெற்றி உண்டு. ஆமென். கரங்களை தட்டி உற்சாகமாக பாடுவோம். இயேசு நம்மோடு இருக்கும்போது, இயேசு நமக்கு முன் நடந்து செல்லும் போது நமக்கு எந்நாளும் வெற்றி. இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். வேகம் சென்றிடுவோம். சொல்லுமா, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா துதி மகிமை, என்றும் அல்லேலூயா துதி மகிமை, அல்லேலூயா துதி மகிமை. உற்சாகமா பாடுவோம். என்றும் அல்லேலூயா துதி மகிமை. சொல்லுமா, இயேசு ராஜா, இயேசு ராஜா, எங்கள் ராஜா, இயேசு ராஜா, எங்கள் ராஜா, என்றென்றும் போற்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், எத்தனை தொல்லை தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், சொல்லுமா, பயமும் இல்லை, பயமும் இல்லை, கலக்கம் இல்லை, பயமும் இல்லை, கலக்கம் இல்லை, கர்த்தர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை எது நின்றாலும், யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எத்தனை எரிகோ கோட்டைகள் வந்தாலும், சொல்லுமா, எனக்கு பயம் இல்லை, பயமும் இல்லை, கலக்கம் இல்லை, பயமும் இல்லை, கலக்கம் இல்லை. மீட்பர் நம்முடனே. ஓசன்னா, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். வேகம் சென்றிடுவோம். சத்தத்தை உயர்த்தி, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. அவர் எந்தன் சங்கீதமானவர், பலனுள்ள கோட்டையும், ஜீவனில் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர்,
எங்கள் சங்கீதமானவர் பலனுள்ள கோட்டையுமா ஜீவனின் அதிபதியானவரை திருவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எங்கள் சங்கீதமானவர். இரண்டு மூன்று பேர் இந்த நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவன் நடுவில். இரண்டு மூன்று பேர் இந்த நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவன் நடுவில். இருப்பேன் என்றவன் நமது தேவன். இருப்பேன் என்றவன் நமது தேவன். இருகரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம். இருகரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம். அவர் எங்கள் சங்கீதமானவர் பலனுள்ள கோட்டையுமா ஜீவனின் அதிபதியான அவரை தீவிர காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எங்கள் சங்கீதமானவர். மாணவ கிறிஸ்து நாமமதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். மாணவர் கிறிஸ்து நாமமதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வருகையில் அவரோடு இணைந்து இன்றும் வருகையில் அவரோடு இணைந்து இன்றும் வணங்குவோம் வாழ்த்துவோம் போற்றிடுவோம். வணங்குவோம் வாழ்த்துவோம் போற்றிடுவோம். அவர் எங்கள் சங்கீதமானவர் பலனுள்ள கோட்டையுமா ஜீவனின் அதிபதியான அவரை தீவிர காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எங்கள் சங்கீதமானவர். சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே பரலோக சந்தோஷமே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே அவர் சமூகத்தில் சந்தோஷமே. இன்னும் சொல்லுவான் சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே பரலோக சந்தோஷமே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே அவர் சமூகத்தில் சந்தோஷமே. கர்த்தரின் யுத்தத்தில் நான் நிற்கும் போது கலங்கிட தேவையில்லை. கைகளை உயர்த்தி ஆராதித்தால் பெரும் வெற்றியை தந்திடுவார். சொல்லுமா கர்த்தரின் யுத்தத்தில் நான் நிற்கும் போது கலங்கிட தேவையில்லை. கைகளை உயர்த்தி நாம் ஆராதிக்கும் போது வெற்றியை தந்திடும். மீண்டும் சொல்லுவோம் கர்த்தரின் யுத்தத்தில் நான் நிற்கும் போது கலங்கிட தேவையில்லை. கைகளை உயர்த்தி ஆராதித்தால் வெற்றியை தந்திடுவார். சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே பரலோக சந்தோஷமே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே அவர் சமூகத்தில் சந்தோஷமே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே பரலோக சந்தோஷமே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே அவர் சமூகத்தில் சந்தோஷமே. போராட்டம் பாடுகள் நம் காலில் வந்தாலும் சோர்ந்திடவே வேண்டாம். உலகத்தில் ஜெயித்தவர் நம்மோடு ஜெயம் 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 நமக்கு. போராட்டம் பாடுகள் நம் வாழ்வில் வந்தால் சோர்ந்திடவே வேண்டாம். ஏனென்றால் உலகத்தில் ஜெயித்த தேவன் நம்மோடு இருக்கிறார். ஜெயம் 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 நமக்கு. கர்த்தரின் யுத்தத்தில் நான் நிற்கும் போது கலங்கிட தேவையில்லை. நம் கைகளை உயர்த்தி கைகளை உயர்த்தி ஆராதித்தால் பெரும் வெற்றியை தந்திடுவார். கர்த்தரின் யுத்தத்தில் நான் நிற்கும் போது கலங்கிட தேவையில்லை. கைகளை உயர்த்தி ஆராதித்தால் பெரும் வெற்றியை தந்திடுவார். சந்தோஷம் என்னுள்ளில் சந்தோஷம் இயேசு வந்தால் சந்தோஷம். 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 Hallelujah, hallelujah, hallelujah. ஆமென். Hallelujah, hallelujah, hallelujah. ஆமென். ஹalleluya Hallelujah, ஹalleluya ஆமென்.
சந்தோஷம் என்னுள்ளே சந்தோஷம் இயேசு வந்தால் சந்தோஷம் சந்தோஷம் என்னுள்ளே சந்தோஷம் இயேசு வந்தால் சந்தோஷம் சந்தோஷம் என்னுள்ளே சந்தோஷம் இயேசு வந்தால் சந்தோஷம் இயேசுவே ஆண்டவர் இயேசுவே ஆண்டவர் இயேசுவே ஆண்டவர் அறிக்கை செய்வோமா இயேசுவே ஆண்டவர் இயேசுவே ஆண்டவர் இயேசுவே ஆண்டவர் இயேசுவே ஆண்டவர் இயேசுவே ஆண்டவர் வானம் பூமி யாவையும் தம் வார்த்தையாலே படைத்தார் வானம் பூமி யாவையும் தம் வார்த்தையாலே படைத்தார் சர்வசிருஷ்டியின் நாயகன் சர்வலோகத்தின் ஆண்டவர் சர்வசிருஷ்டியின் நாயகன் சர்வலோகத்தின் ஆண்டவர் இயேசுவே ஆண்டவர் இயேசுவே ஆண்டவர் இயேசுவே ஆண்டவர் இயேசுவே ஆண்டவர் நம் இயேசுவால் கூடாதது ஒன்றுமே இல்லையே நம் இயேசுவால் கூடாதது ஒன்றுமே இல்லையே அவரை நம்புவோம் என்றென்றும் ஆராதிப்போம் அவரை நம்புவோம் என்றென்றும் ஆராதிப்போம் இயேசுவே ஆண்டவர் இயேசுவே ஆண்டவர் இயேசுவே ஆண்டவர் இயேசுவே ஆண்டவர் நம் இயேசுவை போலவே வேறு ரட்சகர் இல்லையே நம் இயேசுவை போலவே வேறு ரட்சகர் இல்லையே நம் ரட்சகர் கண்மலை அவரே தஞ்சமே நம் ரட்சகர் கண்மலை அவரே நம் தஞ்சமே சந்தோஷம் என்னுள்ளே சந்தோஷம் இயேசு வந்தால் சந்தோஷம் 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 நம்மை சுவால் கூடாதது ஒன்றும் இல்லையே சொல்லுமா நம் இயேசுவால் கூடாதது ஒன்றுமே இல்லையே அவரை நம்புவோம் என்றென்றும் ஆராதிப்போம் அவரை நம்புவோம் என்றென்றும் ஆராதிப்போம் அவரை நம்புவோம் என்றென்றும் ஆராதிப்போம் அவரை நம்புவோம் என்றென்றும் ஆராதிப்போம். அப்பா உங்களையே நாங்க நம்பி இருப்போம் தகப்பனே. அப்பா எங்களுக்கு வாக்கு தந்தீங்க, உங்களையே நாங்க நம்பி இருப்போம். Lord, we just believe you alone, Lord Master. அப்பா உங்களையே நாங்க நம்பி உண்மையே நாங்க பற்றி கொண்டு அப்பா நீங்க காட்டின வழியில அப்பா நாங்க நடக்கும்படியா எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. Lord, we hold unto you, Lord ஆண்டவரே. அப்பா நான் உங்களையே நாங்க நம்பி இருப்போம் தகப்பனே. அப்பா உங்களை நம்பினோர் பாக்கியவான்கள் தகப்பனே. அப்பா உங்க வார்த்தை சொல்லுது தகப்பனே. அப்பா உங்களை நம்பி இருக்கிறவங்க அப்பா வெட்கப்படுவதில்லை தகப்பனே. உம்மை நம்பி இருக்கிறவங்க குறுகி போவதில்லை தகப்பனே. எஸ் லார்ட், இந்த நேரத்திலும் தகப்பனே உண்மையே நாங்க நம்பி வந்திருக்கிறோம். அப்பா நீங்க எங்களுக்கு வழியாய் ஒரு ஜீவனாய் அப்பா ஒரு வழி சத்தியமாய் இருந்து எங்களை நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா எத்தனையோ காரியம் எங்களுக்கு வாழ்க்கையில் நீங்க செய்திருக்கீங்க தகப்பனே. அப்பா எத்தனையோ நன்மையான காரியங்கள்
காரியங்கள் அப்பா எத்தனையோ ஆபத்துல இருந்து எங்களை விலக்கி எங்க பாதுகாத்து இருக்கீங்க தகப்பனே. அப்பா நாங்க குறைந்து இருக்கும்போது அப்பா எங்களை நிறைவாய் மாற்றின தேவன் நீர் ஒருவரே தகப்பனே. அப்பா நாங்க குற்றத்துல இருக்கும்போது அப்பா அதை பாவ மன்னிப்பு தந்து அப்பா எங்களுக்குள்ள அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை தந்து அப்பா எங்களை மகிழ செய்தீங்களே தகப்பனே. அதற்காக நன்றி தகப்பனே. அப்பா நாங்க இன்றுக்கும் அப்பா எப்போதும் உம்முக்கு உண்மையுள்ள பாத்திரமாய் இருக்க உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா உண்மையுள்ள பாத்திரமாய் நிக்க உதவி செய்யுங்க தகப்பனே. உண்மையே நாங்க நம்பி வந்திருக்கிறோம் தகப்பனே, உதவி செய்யுங்க. எல்லா கைகள் உயர்த்தி சொல்ல முடியுமா? உணர்ந்து சொல்ல முடியுமா? அப்பா நீங்க தான் எங்க ஜீவன், எங்களுக்கு சத்தியமான வாழ்க்கையை உம்மையே நம்பியுள்ளோமே இயேசுயா. உம்மையே நம்பியுள்ளோமே, உம்மையே நம்பியுள்ளோம், உம்மையே நம்பியுள்ளோமே இயேசுயா. உம்மையே நம்பியுள்ளோமே. மீண்டும் சொல்லுவோமா? அப்பா உம்மையே நம்பியுள்ளோமே இயேசுயா. உம்மையே நம்பியுள்ளோம், உம்மையே நம்பியுள்ளோம், உம்மையே நம்பியுள்ளோமே இயேசுயா. உம்மையே நம்பியுள்ளோமே. நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே வழியையா. என் காலை மான் காலாய் மாற்றி மாற்றி மதிலை தாண்டச் செய்தி என்னை நீர் பலப்படுத்தி இடை கட்டி வழியை செம்மையாக்கினி. என் காலை மான் காலாய் மாற்றி மாற்றி மதிலை தாண்டச் செய்தீர். என்னை நீர் பலப்படுத்தி இடை கட்டி வழியை செம்மையாக்கி. ரெண்டு கையையும் உயர்த்தி சொல்ல முடியுமா? நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே வழியா. நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், வழியையா. உம் பாதம் சரணடைந்தே ஏசையா. உம்மில் நான் மகிழ்ந்திடுவேன். நன்மையும் கிருபையும் என்னை என்றும் சூழ்ந்திடுமும் உம் பாதம் சரணடைந்தே ஏசையா. உம்மில் நான் மகிழ்ந்திடுவேன். நன்மையும் கிருபையும் என்னை என்றும் சூழ்ந்திடுமும் நியாயமா. நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே வழியையா. நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே வழியையா. ஆபத்து நாட்களெல்லாம் எனக்கு ஆதரவா
எங்களுடைய சத்துருக்களுக்கு முன்பாக நாங்கள் வெட்கப்படாதபடி எங்களுடைய தலைகளை உயர்த்தினீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்களுக்கு ஆதரவாய் இருந்தீங்களே. எங்க சத்துருக்கு முன்பாக எங்க முன்பாக எங்க ஓட காண செய்தீங்களே. நீரே என் ஜீவன், நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழியையா. உம்மாயே நம்பியுள்ளோமே இயேசையா. உம்மாயே நம்பியுள்ளோமே, உம்மாயே நம்பியுள்ளோமே இயேசையா. உம்மாயே நம்பியுள்ளோமே. சொல்லுமா, உம்மாயே நம்பியுள்ளோமே இயேசையா. உம்மாயே நம்பியுள்ளோமே. ஹalleluya. நம் கரங்களை உற்சாகமாக தட்டி இந்த காலை முதலாய் அவருடைய பிரசன்னம், அவருடைய ஆளுகை நம்முடைய சபை முழுவதுமாய் நிறைத்திருக்கிறது. அவருடைய பிரசன்னத்தில் நிறைந்தவர்களாய் இந்த ஆராதனை வேளையில் மகிமைப்பட்டவர் நம் அருகில் நின்று கொண்டிருக்கிறார். நம்முடைய ஜெபங்கள், நம்முடைய விண்ணப்பங்கள், நம்முடைய கண்ணீரை கேட்கும்படியாய் அவர் நம்முடைய அருகில் நிற்கிறார். அதை உணர்ந்தவர்களாய் நாம் நம்முடைய சத்தத்தை உயர்த்தி நாம் ஜெபிக்க போறோம். அப்பா, என்னுடைய வாழ்க்கையில் அநேக வார்த்தைகளை கொண்டு பேசினீரே, அநேக தீர்க்க தரிசனம் கொண்டு பேசினீரே. ஒவ்வொரு வாரமும் நான் பலப்படும்படியாய், என் குடும்பம் பலப்படும்படியாய் உம்முடைய வார்த்தைகள் கடந்து வந்ததே. சில நேரங்கள் அதை நான் விசுவாசிக்க முடியாத ஒரு சூழ்நிலை, ஒரு பயத்தின் சூழ்நிலை. ஆனாலும் இந்த மாதத்திலும் ஆண்டவரே எங்களிடத்தில் நீங்க பேசியிருக்கீங்களே, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொன்னீரேப்பா. இந்த விசுவாசம் உள்ளவனாய் நாங்கள் ஆண்டவரே, விசுவாசம் உள்ளவனாய் நாங்கள் வெளிப்பட ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் விசுவாசம் என் தேவன் மேல் வைத்த ஆண்டவரே, நீ ஆண்டவரே சொன்ன ஒவ்வொரு வார்த்தையின் ஆசீர்வாதத்தையும் நாங்கள் முற்றிலுமாய் சுதந்திரித்துக் கொள்ள நீங்க கிருபை பாராட்டுங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நாங்கள் விசுவாசத்தில் தளர்ந்து போகாதபடி ஆண்டவரே உம்மை நோக்கி மாத்திரம் எங்கள் கண்கள் பார்க்கட்டும், மேலானவைகளை நோக்கி எங்கள் கண்கள் பார்க்கட்டும் தகப்பனே. இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் அல்ல, இந்த உலகத்துக்குரிய ஆசைகள் அல்ல, இந்த உலகத்துக்குரிய செல்வங்கள் அல்ல தகப்பனே. நீர் கொடுக்கிற செல்வத்துக்கு நேராக எங்கள் கண்கள் நோக்கி பார்க்கட்டும், நீர் கொடுக்கிற ஆசீர்வாதத்துக்கு நேராக எங்கள் கண்கள் நோக்கி பார்க்கட்டும். இன்னுமாக ஆண்டவரே அப்பா, இதற்கு தடையாய் நாங்கள் இருந்தால் இந்த காலை வேளையில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் எழும்பத்தக்கதாய் இப்பொழுது நீங்கள் எங்களை அபிஷேகம் பண்ண முடியாது, எங்களை நிறைக்கும்படியா நாங்கள் விட்டு கொடுக்கிறோம் தகப்பனே. தேவனுடைய கரம் ஆண்டவரை வெளிப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த ஸ்தலத்திலே ஆண்டவரே நான் நீ செய்யப்படும் ஒவ்வொரு ஜெபத்தையும் ஒவ்வொரு அப்பா விண்ணப்பத்தையும் நான் கேட்பேன் என்று சொன்னீரே தகப்பனே. எங்களுடைய விண்ணப்பங்களை கேட்டு ஆண்டவரே அப்பா ஆண்டவரே நீ பதில் கொடுக்கிறவராய் வெளிப்படுவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாய் ஆண்டவரே நாங்கள் கண்ணீரோடு ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, அந்த தாம்பர பட்டணத்தில் எங்களை ஸ்தாபித்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு தகப்பனே. அப்பா, உம்முடைய நோக்கம் நிறைவேறும்படியாய், அந்த நோக்கத்தில் ஆண்டவரே நாங்கள் செயல்படும்படியாய் ஆண்டவரே ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காய் நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். தாம்பத்தில் ஒரு மாற்றம் உண்டாகும்படியாய், தாம்பத்தை சுத்தி இருக்கிற பகுதியில் ஆண்டவரே ஒரு மாற்றம் உண்டாகும்படியாய், ஜெய ஊழியத்தை இன்னும் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, உம்மை அறியாத ஆத்துமாக்கள் அறிந்து கொள்ளட்டும், கண்ணீரோடு இருக்கிற ஆத்துமாக்கள் அப்பா ஆண்டவரே என் தேவனை பெற்றுக் கொள்ளட்டும் தகப்பனே. அப்பா, உடைந்த உள்ளங்களாய் இருக்கிறவர்கள் ஆண்டவரே அப்பா எங்கள் ஸ்தலத்திற்கு கடந்து வந்த ஆண்டவரே உம்முடைய ஆறுதலை பெற்றுக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, இருளுக்குள்ளாய் அமர்ந்திருக்கிற ஜனங்கள், இல்லத்தை பூட்டிக் கொண்டு அமர்ந்திருக்கிற ஜனங்கள் இப்பொழுது ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிற வேளையிலே ஆண்டவரே அவர்கள் இருதயங்கள் அசைக்கப்படட்டும், அவர்கள் கதவுகள் திறக்கப்படட்டும், அவர்கள் வாழ்க்கையில் ஒரு விடுதலை காணும்படியாய் அவர்கள் எழும்பி கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே.
அப்பா ஆண்டவரே சபைக்கு நேராக கடந்து வரட்டும் அப்பா. எங்களுடைய வறுமையான நாட்காலிகள் எல்லாம் ஆண்டவரே, அதற்குரிய ஆத்துமாக்கள் ஆண்டவரே இந்த தாம்பர பட்டணத்தில் நீங்க தெரிந்து கொண்டு வைத்திருக்கீங்க. அவர்கள் எல்லாம் கடந்து வரட்டும். திரளான ஆத்துமாக்கள் ஆண்டவரை கடந்து வந்த ஆண்டவரே உம்முடைய நாமத்தை பறைசாற்றும்படியாய், உம்முடைய அன்பை புரிந்து கொள்ளும்படியாய், உம்மிடத்தில் இருந்து சேரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்படிப்பட்ட அசைவை ஆண்டவரே நீ ஜெயமூலியத்தை கொண்டு ஆண்டவரே அப்பா அந்த தாம்பர பட்டணத்தில் நீங்க செய்யும்படியாய் நாங்கள் விட்டுக் கொடுக்கிறோம் அப்பா. வருகின்ற நாட்கள்ல வருகின்ற காலங்கள் ஆண்டவரே அப்பா நாங்கள் அதை காணப்போவதற்காக நாங்கள் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஏனால் நீங்க எங்களோடு இருக்கிறவர், நீ பெரியவர் தகப்பனே. இந்த உலகத்தில் இருக்கிறவரை காட்டில் ஆண்டவரே என் தேவன் பெரியவர். நீர் கடந்து செல்கிற இடத்தில் விடுதலை உண்டு, நீர் கடந்து செல்கிற இடத்தில் அற்புதம் உண்டு அப்பா. நீ வாசம் செய்கிற இந்த ஸ்தலத்தில் ஆண்டவரே அற்புதங்களும் அதிசயங்களும் ஆண்டவரே குறைந்து போவதே இல்லை தகப்பனே. நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்கள் ஜெபிக்கிற காரியம் அப்பா நாங்கள் விடுதலையோடு ஆண்டவரே அப்பா இன்னும் பெரிய திரள் கூட்டமாய் ஆண்டவரே உம்முடைய திட்டத்தை நிறைவேற்றும்படியாய் எங்களுக்கு ஒரு வாசஸ்தலத்தை நீங்க கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு ஒரு சொந்த இடத்தை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா நெருக்கங்கள் மாறட்டும், எல்லா ஆண்டவரே ஒடுக்கங்கள் மாறட்டும். தேவனை இன்னும் விசாலமான இடத்தில் ஆண்டவரே அப்பா இன்னும் அநேக ஆத்துமாக்களோடு ஆண்டவரே அப்பா நாங்கள் ஆண்டவரே உம்மை ஆராதிக்க துதிக்க ஆண்டவரே நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற இடத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள கிருபை பாராட்டுங்க தகப்பனே. இதுக்குரிய தேவைகள் எல்லாம் நீங்க சந்திக்க போவதற்காக நாங்கள் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீ சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ சொன்னதை ஆண்டவரை நிறைவேற்றுகிற தேவன் தகப்பனே. நீ சொன்ன ஆகும், நீ கட்டளையிட்டால் நிற்கும் தகப்பனே. நாங்கள் அதை விசுவாசித்து ஜெபிக்கிறோம். தேவன் நீர் மகிமைப்படுவீராக. உம்முடைய கரத்தில் நாங்கள் எல்லாரும் தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் சர்வ வல்லமையுள்ள நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி தேவ நாமத்தை உயர்த்துவோம். நம் மத்தியில் அளவில்லாத பிரசனத்தை காலை முதல் நமக்காய் கொடுத்து கொண்டிருக்கிற தெய்வத்தை இன்னும் உயர்த்துகிற வண்ணமாய் கரங்களை தட்டி தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். தயவு செய்து இருக்கையில் அமர்கள். ஜெயம் ஊழியத்தின் 2வது தமிழ் ஆராதனைக்கு வந்திருக்கிறவர்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். முக்கியமான அறிவிப்பு பகுதிக்குள்ளாய் கடந்து செல்லுகிறோம். தயவு கூர்ந்து இந்த வாரத்துக்குரிய அறிவிப்புகளை தயவாய் உங்கள் செவியில் நீங்கள் விடும்படியாய் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஏப்ரல் மாதம் ரோஸ்டர் நோட்டீஸ் போர்டில் போடப்பட்டிருக்கிறது. தயவு செய்து பார்த்து உங்கள் பணிகளை நிறைவேற்றும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய மகா பெரிய கிருபையினால் கடந்த வாரத்தில் திருப்பூர், கோயம்புத்தூர் 2 பகுதியில் நாங்கள் குடும்ப ஆசீர்வாத கூடுகையை நிறைவேற்ற கர்த்தர் பலனும் கிருபையும் கொடுத்தார். தேவ நாமம் மகிமைப்படுவதாக. விசேஷமாய் அநேக சாட்சிகளை கர்த்தர் எழுப்பினார். ஈரோடு பகுதியிலிருந்தும் அநேக குடும்பங்கள் வர கிருபை செய்தார். விசேஷமாய் திருப்பூரில் நாங்கள் ஜெபித்து கடந்து வந்த பிறகு அநேக சாட்சிகள், அந்த சாட்சிகள் சுமந்து கொண்டு அநேகர் திருப்பூரிலிருந்து மீண்டுமாய் நேற்று மாலை கோயம்புத்தூர் கடந்து வந்தார்கள். சாட்சிகளை பகிர்ந்து கொண்டார்கள். கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டதை நாங்கள் உணர்ந்தோம். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்தார். தேவ நாமம் மகிமைப்படுவதாக. இதற்காக ஜெபித்து கொண்ட ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கிட்ஸ் கேம்ப் பிளானிங் மீட்டிங் இன்று மாலை நம்மளுடைய மாலை ஆராதனை முடிந்த பிறகு 7 மணி அளவில் நம்முடைய சபையில் நடைபெறும். தயவு கூர்ந்து நன்றாய் கவனிங்கள். இன்று நம்ம கிளாஸஸ்லாம் பிரிக்க போகிறோம். பெயர் கொடுத்தவர்கள் வராது இருந்தீர்கள் என்று சொன்னால் நாங்கள் அந்த லிஸ்ட்லேருந்து உங்களை எடுத்துருவோம். சரியா? தயவு செய்து முதலாவது என்ன நம்ம செய்ய போகிறோம், ஏது செய்ய போகிறோன்னு உங்களுக்கு கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம கற்றுக்கொண்டால்தான் நம்ம சொல்லிக் கொடுக்க முடியும். ஸோ தயவு கூர்ந்து எதையுமே நம்ம விளையாட்டாக எடுக்கக்கூடாது. கிட்ஸ் கேம்ப் ஒரு மிகப்பெரிய ஊழியம். அந்த ஊழியத்தில் தொடப்பட்டு நம்முடைய சபையில் இணைக்கப்பட்ட பிள்ளைகளும் குடும்பத்தாரும் அநேகம். அந்த ஊழியத்தை கனமாய் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஸோ தயவு கூர்ந்து பெயர் கொடுத்தவர்கள் இன்று மாலை பிளானிங் மீட்டிங்க்கு கம்பல்சரியாக வரணும். நீங்கள் வரவில்லை என்றாலே நாங்களே முடிவெடுத்துக்கொள்வோம். நீங்கள் அந்த 5 நாள் பயன்படுத்த சொல்ல கரெக்டான சொல்லி கொடுத்தா தான் நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். ஸோ தயவு செய்து இன்று மாலை கண்டிப்பாக வாங்க. பேர் கொடுத்த அனைவருக்கும் அன்பான அழைப்பை கொடுக்கிறேன். எங்களை நீங்கள் வராது நாங்கள் பேர் எடுத்து விட்டால் கோச்சுக்கொள்ளாது. சரியா? தயவு செய்து வாங்க. இன்று மாலை பிளானிங் மீட்டிங் உண்டு. வருகிற திங்கள், செவ்வாய், புதன் அடுத்த 3 நாட்கள் விசேஷ பிரார்த்தனை ஜெபம் நம்முடைய சபையில் நடைபெறும். அது ஒரு விடுதலையின் ஜெபமாய் இருக்கும். 3 நாட்கள் பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறபடி சபையில் நடைபெறும்.
உன்னுடைய சகல காரியத்தையும் புதுப்பித்து கொள்ள, அது அபிஷேகத்தின் காரியமாக இருக்கலாம், உன்னுடைய சரீர ரீதியாய் புது பலனாய் இருக்கலாம். கர்த்தர் இந்த 3 நாட்கள் ஜெபத்தில் அவர் வல்லமையாய் வெளிப்படுவேன் என்று வாக்குறுதி கொடுத்தவர். இந்த 3 நாட்கள் கலந்து கொள்ளுங்கள். மாலை 6:30 மணி அளவில் சபையில் தொடங்கும். வருகிறவர்களை நிச்சயமாய் கர்த்தர் தொட்டு, நீ கர்த்தரை தொட விரும்பினால் அவரை தொட்டு, நம்முடைய சபையில் அநேகர் காண்கிற தரிசனத்தை உன் கண்களும் காணும்படியாய் கர்த்தர் ஆவிக்குரிய பரிமாணங்களை இந்த 3 நாட்கள் செயல்படுத்த போகிறார். விருப்பம் உள்ளவர்கள், வாஞ்சை உள்ளவர்கள் கலந்து கொள்ளுங்கள். நிச்சயமாய் பரலோகத்தின் தெய்வம் உங்கள் வாழ்க்கையில் விடுதலை கொடுப்பாராக. வருகிற வெள்ளிக்கிழமை அன்று குட் ஃப்ரைடே சர்வீஸ் நம்முடைய சபையில் 9 மணி அளவில் ஆரம்பிக்கும். வருகிற வெள்ளிக்கிழமை அன்று நன்றாய் கவனிங்கள், பெரிய வெள்ளி குட் ஃப்ரைடே சர்வீஸ் நம்முடைய ஆலயத்தில் 9 மணி அளவில் நடைபெறும். ஒரு 12 மணிலேருந்து 12:30க்குள்ளாக நாங்கள் நிறைவு செய்து விடுவோம். ஸோ மனதில் வைத்து கொள்ளுங்கள், நீங்கள் குட் ஃப்ரைடே சர்வீஸ் சரியாக 9 மணி அளவில் நம்முடைய சபையில் ஆரம்பிக்கும். வருகிற ஞாயிற்றுக்கிழமை அன்று ஈஸ்டர் சர்வீஸ் நம்முடைய திருச்சபையில் கம்பைன் சர்வீஸாக நடைபெறும். காலை 6 மணி ஆராதனை இருக்காது, 8 மணி ஆராதனையும் நாங்கள் இணைத்து நம்முடைய உயிர்த்தெழுந்த இயேசுவை மகிமைப்படுத்தி நாம் ஸ்தோத்தரிக்க போகிறோம். ஸோ தயவு கூர்ந்து வருகிற ஞாயிற்றுக்கிழமை 8 மணி ஆராதனைக்கு எல்லோரும் ஒன்று கூடுவோம். 6 மணி ஆராதனை, 8 மணி ஆராதனை இரு ஆராதனை இணைக்க போகிறோம். மாலை ஆராதனை வருகிற ஞாயிற்றுக்கிழமை இருக்காது. மாலை ஆராதனை இருக்காது. எங்களுக்கென்று வெளி ஊழியம் இருப்பது நிமித்தம் நாங்கள் கடந்து செல்ல இருக்கிறோம். அன்று மாலை ஊழியம் நம்முடைய திருச்சபையில் இருக்காது. கிட்ஸ் டைம் இருக்காது. வருகிற ஞாயிற்றுக்கிழமை அன்று ஈஸ்டர் சர்வீஸ் நீங்கள் செலிப்ரேஷனை முடித்து இல்லம் திரும்பி குடும்பமாய் உயிர்த்தெழுந்த தெய்வத்தினுடைய மகிமையை உங்கள் இல்லத்துக்குள்ளாய் கொண்டாடும்படியாய் நாங்கள் சில சர்வீஸை கட் செய்திருக்கிறோம். ஸோ மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், ஈஸ்டர் சர்வீஸ் கம்பைன் சர்வீஸாக வருகிற ஞாயிற்றுக்கிழமை 8 மணி அளவில் நம்முடைய திருச்சபையில் கொண்டாடப்படும். விசேஷமாய் அன்பு தம்பி ஜான்காக ஃப்ராங்காக நன்றி செலுத்துகிறேன். இன்றைய தினம் அவர்கள் எங்களுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் ஒதுக்கு செய்து கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஜான். அண்ட் ஃப்ராங்க் எங்க? வேர் இஸ் ஃப்ராங்க்? ஓகே, தேங்க்யூ ஃப்ராங்க். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ ஸோ மச். ஃபெய்த் ஹோப் லவ் ஸ்டோர் திறக்கப்பட்டிருக்கும். உங்களுக்கு வேணுங்கிற பொருளை வாங்கி பயன்பெறலாம். இது சாட்சி நேரம். சாட்சி கொடுக்க விரும்புகிறவர்கள் முன்பாய் கடந்து வந்து சாட்சியை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் கப்பலில் வேலை செய்கிறேன். இந்த முறை கப்பலில் சரக்கு ஏற்றிட்டு கனடா தேசத்துக்கு போய்கிட்டு இருந்தோம். போகிற வழியில் என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக குளிர் அதிகரிச்சுக்கிட்டே இருந்தது. என்னால் தாங்க முடியல. அப்பப்போ ஸ்னோ விழும், நிற்கும். தூங்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் ஒரு நாள் நைட்டு ஏதோ ஒரு ஐடியா வந்தது. ஒரு 1000 வாட்ஸ் பல்பை எடுத்துகிட்டு ரூமில் மாட்டி விட்டேன். அது கொஞ்சம் குளிருக்கு அது எதமாக இருந்தது, கொஞ்சம் வெப்பமாக இருந்தது, நல்லா இருந்தது. சரி, நல்லா இருக்கேன்னு அதோட விட்டால் பரவாயில்ல. சரி, காலில் போடுற சாக்ஸ் வேறு ஈரமாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, எப்பவும் ஈர சாக்ஸை போட்டு போனால் அரிக்குதுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், அந்த பல்ப் மேலேயே 2 சாக்ஸை எடுத்து போட்டுட்டு என்ன பண்ணேன், அப்படியே ஒரு 5 நிமிஷம் தானே, ஒரு 5 நிமிஷத்தில் அது ட்ரை ஆகிடும், அதுக்குள்ளே நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம ட்ரையரில் போட்டோன்னா அரை மணி நேரம் நம்ம ரெஸ்ட் ஹவர் பாதிக்கப்படும். அதனால் இது 5 நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடும் சொல்லிட்டு எடுத்து போட்டுட்டு, ஏதோ ஒரு சிந்தனையில் கண் அசந்து அப்படியே தூக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. தூக்கம் வந்த பிறகு திடீர்னு ஒரு தீஞ்ச வாடை எனக்கு அடிக்குது. எந்திரிச்சு முழிச்சு பார்க்குறேன், சாக்ஸ் மெல்ட் ஆகி அந்த பல்ப் மேலே அப்படியே வடியுது. கொஞ்சம் தான், ஆனால் அந்த மாதிரி செய்யக்கூடாது. ஏன்னா அது தீ விபத்துக்கு காரணமாக இருக்குங்கிறனால கப்பலுடைய பாதுகாப்பு விதிமுறைகளுக்கு அது முரணானது. அப்படி செய்யவும் கூடாது. சரி, நம்ம நம்மளை யார் பார்க்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செஞ்சோம். திடீர்னு இந்த மாதிரி ஆனோன்னா வாடை கேபின் ஃபுல்லாக சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. ஏசியில் வேறு யாரும் கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப பயந்து அப்படியே என்ன அறியாமல் நிற்கிறேன். ஒரு ஷாக் மாதிரி இருக்குது எனக்கு. அந்த குளிர்லையும் குப்புன்னு வேக்குது எனக்கு. யாராவது கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நம்மளை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு. அது இரவு நேரமாக இருந்தனால அந்த வழியை யாரும் போகலை.
ஆண்டவர் வந்து அவ்வளோ பெரிய ஆபத்துல இருந்து பாதுகாத்தார் என்ன. யாருக்குமே கடைசி வரை தெரியாமலே போயிடுச்சு. ஸோ முதல்ல மனைவிகிட்ட வந்து சொன்னேன், இந்த மாதிரி கப்பலில் நடந்தது அப்படின்னு சொன்னோடனே, யார் செஞ்ச ப்ரேயரோ தெரியல, ஆண்டவர் நம்மளை காப்பாற்றினார் அப்படி. உடனே உனக்கு யார் ப்ரேயர் பண்ணுவான், நான் தான் டெய்லி ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாங்க. அது சரி, நீ போன வாரம் ஒர்ஷிப்புக்கு வந்த அப்போ மாதிரி இது சாட்சியாக சொல்லியிருக்க வேண்டியதானே, ஏன் சொல்லலை அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன், நான் செஞ்சதே ஒரு மதிகேடான செயல், இதை போய் வெளியே வேற சொல்லிக்கிட்டு இருப்பாங்களா அப்படின்னேன். இல்லை பரவாயில்ல, உன்னை பற்றி நினைக்காத, கடவுள் உன்னை பெரிய ஆபத்துல இருந்து காப்பாற்றிருக்காரு, அதனால நீ கடவுளுடைய நாமம் மகிமைப்படணும்னு சொல்லிட்டு நீ இதை கண்டிப்பாக சொல்லித்தான் ஆகணும் அப்படின்னாங்க. அதனால கடவுளுடைய நாமம் மகிமைப்படும்படியாக அந்த சாட்சியை சொல்லி நான் முடிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். சில நேரங்களில் நாம் தவறும் பொழுது கர்த்தருடைய கரம் நம்மளை தாங்குகிறது. அவர் நம்முடைய சூழ்நிலை அறிந்தவர். அண்ணனுடைய ஜீவனையும் காத்தார், அந்த ஷிப்பையும் காத்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாங்கம்மா. அடியனே ஒரு சாட்சி எடுத்துக்கோடான கொடி ஸ்தோத்திரம் கடவுளுக்கு. போன வாரம் வாக்குத்தத்தம் கொடுத்தது. நான் அப்பயே நினச்சேன், இந்த வாக்குத்தத்தம் நம்மளுக்கு தான், பயப்படாத விசுவாசமாக இருன்னு. திங்கக்கிழமை அன்னைக்கு 12 மணி இருக்கும். என் சின்ன பையனுக்கு ஃபோன் பண்ண, வேலையை கிளம்பிட்டியாப்பான்னு. நான் மாம்பாக்க வந்துட்டேம்மா, வந்துட்டு நான் திரும்பி போகிறேன், மாமாவுக்கு ஹார்ட் அட்டாக்கு, அதனால் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கம்மா, மாமா கூட யாரில் நான் போகிறேன். அப்படியே ஆண்டவரே நீங்கள் வாக்குத்தத்தம் கொடுத்தவர் உண்மை உள்ளவர், ஆண்டவரே எங்கள் மாமாக்கு எங்கள் அண்ணனுக்கு எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். நீங்கள் இதுக்கு முன்னாடி எனக்கு இதுதான் பலப்படுத்தும்படி அந்த வாக்குத்தத்தம் எங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறமா நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். அக்காவுக்கும் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணோம். அவங்களும் ப்ரேயர் பண்ணாங்க. கடவுளோட கிருபையினால் ஒரு 5 நிமிஷம் லேட்டாக போயிருந்தா கூட எங்கள் அண்ணனை பார்த்துருக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் தான் அந்த இடத்துல இருந்து எங்கள் அண்ணனுக்கு ஜீவனை கொடுத்தார். கொடான கொடி ஸ்தோத்திரம். நன்றி. கர்த்தர் நல்லவர். நம்முடைய சகோதரிகள் ஷர்லி மற்றும் ஷைனி 2 பெண் பிள்ளைகள் வருவார்கள். அவரோட தகப்பனார் கடந்த வாரத்தில் திடீரென்று பலவீனப்பட்டார். அந்த செய்தியை கேள்விப்பட்ட பொழுது உடனடியாய் நாங்கள் பிரார்த்தனையில் அமர்ந்தோம். ஒரு 10 நிமிடத்துக்குள்ளாக கர்த்தர் பெரிய காரியத்தை செய்தார். அந்த இருந்த பிளாக்கெல்லாம் ஒரே ஒரு இன்ஜெக்ஷனில் ஆண்டவர் கரையை செய்து சர்ஜரி கூட வேண்டாம் என்று சொல்லும் அளவிற்கு கர்த்தர் ஜீவனை மீட்டு கொடுத்தார். தேவநாம மகிமைப்படுவதாக. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். சத்தமா, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். அவ்வளவுதான். ஒரு ஆமென் சொல்லிருங்க. நம்ம விசுவாசம் மிக பிரதானம். விசுவாசத்தின்படி கர்த்தர் ஜீவனை கொடுத்ததுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். சொல்லுங்க தம்பி. பிரைஸ் தி லார்ட். இந்த நாளோட எங்களுக்கு 16 வருஷம் எங்களோட கல்யாண வாழ்க்கை நாங்கள் கர்த்தர் கிருபினால ஹி இஸ் ஸோ கிரேஷியஸ் இன் அவர் லைஃப். எல்லா ஸ்ட்ரகிள்லையும் எல்லா ட்ரிபுலேஷன்லையும். சரி, கல்யாண நாளை பற்றி தான் பேசுகிறீங்க. எங்கே அவங்க பார்ட்னருங்க கூட்டு பக்கத்தில் நிற்க வச்சுக்கோங்க. என்ன குடும்ப ஆசீர்வாத கூட்டத்தில் தொடப்பட்ட மனுஷன் தானே நீ. வாங்க தங்கச்சி, நில்லுங்க, கை பிடிச்சி நில்லுங்க. 16 வருஷத்துக்கு முன்பாக பிடிச்ச கை பிடிங்க. இனி வாழ்நாளெல்லாம் விடவே கூடாது. பிடிச்சிக்கோ தங்கச்சி. இப்போ சொல்லுங்க, அழகாக இருக்கு பாருங்க. 16 வருஷம் கர்த்தர் எங்களை நடத்தி மட்டுமா எங்களுக்கு காத்த தேவனுக்கு கர்த்தருக்கு கோடாகுடி சுந்தரம். என் மனைவியும் பல நாட்கள்லேயே எங்களுக்கு சிக்னஸோ ஃபினான்ஷியல் ட்ரபிள் எல்லாத்துலேயுமே கர்த்தர் எங்களை உயர்த்தி வந்தார். இந்த ஜெயம் குடும்பத்தில் ஜாயின் பண்ண பிறகு அநேக காரியங்களை கற்றுக்கொண்டேன். அது இல்லாமல் அண்ணன் அடிக்கடி சொல்லுவாங்க, ஒரு இன்சிடெண்ட் நடந்தால் அதை பற்றி நெகட்டிவாக திங்க் பண்ண வேணாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆக்சிடெண்ட் நடந்தால் உடனே நம்ம அதை ஆக்சிடெண்ட் நினச்சே குறிச்சிக்கிட்டு நம்ம மைண்ட் செட் ஓடிக்கிட்டே இருக்கோம். அதுமாரி போன வாரம் எங்களுக்கு ஒரு சம்பவம் நடந்தது. வீட்டில் ஒரு சின்ன ஆல்டர்னேஷன் பண்ணோம். ஒரு ஏசியை தூக்கி இன்னொரு இடத்துல மாற்றினதில் அதாவது ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு சார்ஜஸ் ஒன்று போடுவாங்க. போட்ட உடனே ஃபஸ்ட்டு ஸ்டெபிளைசர் போயிடுச்சு, ஸ்டெபிளைசர் வாங்க வேண்டியதாகிடுச்சு. அதுக்கப்புறம் போர்டு போயிடுச்சு, போர்டு வாங்க வேண்டியதாகிடுச்சு. ஸோ இப்படியே போய் கிட்டத்தட்ட ஒரு புது ஏசி வாங்கக்கூடிய செலவு அந்த ஏசிக்கு செலவாயிடுச்சு. ஸோ எல்லோரும் நினைக்கிறது என்னென்னா, டக்குன்னு இவ்வளோ நெகட்டிவாக வருது, என்ன பண்ணதுன்னு சரிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே மைண்ட் செட்ணும். ஆனால் அந்த இடத்துல அண்ணன் கற்றுக் கொடுத்தது போல் நான் ஆண்டவரை சோத்தரித்தேன். இம்மட்டுமாய் என் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து ஆண்டவர் 4 வீலர்லேருந்து 4 வீலரை
கொண்டு வரும் எங்கள் குடும்பத்துக்கு ஒரு கிஃப்டாக கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு பெட்ரோல் போடுறதுக்கும் எங்களுக்கு அந்த திராணியை கொடுத்து தேவன் இந்த செலவுலையும் காரியங்களை வந்து ஆண்டவர் மீட்டு எங்களுக்கு காரியங்களை செஞ்சு வர்றதுனால சின்ன சின்ன காரியங்கள் தான். பட் இருந்தாலும் அதை கர்த்தர் இடத்துல வைத்து அந்த நெகட்டிவான தாட்ஸ் எல்லாமே ஆண்டவரை சோத்தரித்து நாங்கள் பண்ணும் பொழுது அது இன்னும் அதிகமாக எங்களுடைய வாழ்க்கையில் லகுவாகவும் இன்பமாக இருக்கிறதுனால கர்த்தரை சோத்தரிக்கிறேன். கர்த்தருக்கே சொந்தம். தேவ நாம மகிமைப்படுவதாக. சைமன் தம்பி, சரி வாங்க. சரி, ஜெமிமா அண்ட் சைமன் அதோட க்ளோஸ் பண்ணுறோம். அழகான சுருக்கத்தோடு நேர்த்தியான சாட்சியை எதிர்பார்க்கிறோம். தேங்க்யூ செல்லம். ப்ரைஸ் லார்ட். இது என்னோடய வேலையை குறித்த ஒரு சாட்சி தான். நான் ஃபஸ்ட்டு இது சொல்லலை, இது எனக்கு சொல்லணுன்ற ஒரு இது இல்லை. பட் அங்கிள் சொன்ன மாதிரி சின்ன விஷயமா இருந்தாலும் கர்த்தருடைய நாம மகிமைக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு இந்த இயர் என்னோடய ஆஃபீஸில் அப்ரைசல் இருக்கும்போது நான் ஆஃபீஸ் ஜாயின் பண்ணி ஒரு 10 months தான் ஆச்சு, 11. ஆனால் வந்து அப்ரைசல் போகும்போது கர்த்தர் என்ன எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லாமல் என்னோடய பர்ஃபார்மன்ஸ் பேசும்போது பெரிய எஸ்கலேஷன்ஸ் எதுவுமே இல்லாமல் எனக்கு வச்சுருந்த அந்த ஸ்லாபை வந்து 100% ஹைக் வாங்க கர்த்தர் கிருபை செஞ்சார். இன்னமும் வந்து என்னோடய பர்ஃபார்மன்ஸில் அவங்க கொஷின் பண்ணுறதுக்கே எதுவுமே இல்லாதபடி கர்த்தர் எனக்கு அந்தளவுக்கு ஞானத்தை கொடுத்து நடத்தினா கர்த்தருடைய நாமத்துக்கு பரிசு. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அன்பு மகள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்து வருகிற நன்மையான ஈவுகளுக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். நான் முன்பாக ஒரு சாட்சி சொன்ன கிட்ஸ் கேம்ப் எவ்வளோ உன்னதமான ஒரு பணி என்று சொல்லி. கிட்ஸ் கேம்ப்க்கு வந்த மகள் தான் ஜெமிமாலாம். என்ன நான்சி, நீங்களாம் அப்படி தான் வந்தீங்க. இன்றைக்கி பாருங்கள், நம்முடைய ஊழியத்தில் ஆசீர்வாதமான பிள்ளைகளாய் கர்த்தர் மாற்றி விட்டார். அவங்க வாழ்க்கையை ஆசீர்வதித்தார், படிப்பை முடிக்க செய்தார், வேலை கொடுத்தார். இப்போ நான்சிக்கு திருமணம் உனக்கு மேரேஜ் இல்லைம்மா? சரி. ஸோ பிள்ளைகள் அந்த அளவுக்கு ஆண்டவர் வளர்த்து வருகிறார். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. இதை கேட்கும்போது மிகுந்த சந்தோஷம். அதனால் கிட்ஸ் கேம்ப் உன்னதமான பணி. அதற்கு நீங்கள் செயல்பட வரும் பொழுது ஜெமிமா போல், நான்சி போல் நிறைய பேர் வருவாங்க. அவங்க சபையில் இணைக்கப்படுவாங்க. என் நிர்மல், நீ கிட்ஸ் கேம்ப் வந்தவன் தானே? எங்கள் தங்கச்சி கிட்ஸ் கேம்ப்காக அண்ணன் வந்து பேர் கேட்டிருந்தேன். நான் இது வரைக்கும் வந்து எந்த வருஷமும் பிரேக் எடுத்தது கிடையாது. ஆனால் இந்த டைம் நான் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. நான் இப்போ தான் வேலைக்கு ஜாயின் பண்ணதுனால என்னால் லீவ் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. லீவ் எடுத்தால் லாஸ் ஆஃப் பேயில் தான் லீவ் எடுக்கணும் அப்படிங்கிறதுனால நான் அண்ணன்கிட்ட சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் நான் எங்கள் ஆஃபீஸ்க்கு கடந்து செல்லும்போது அவங்க சொன்னாங்க, மே மாதத்தில் 1 week வந்து லீவ் வரும். அது வந்து மேண்டேட்ரி லீவ், கட்டாயமாக நீங்கள் லீவ் எடுத்துகிட்டு போகணும். அது வந்து காமனாக அறிவிப்பாங்க. எங்கள் ஆஃபீஸ் வந்து 4 ஸ்டேட்டில் இருக்குது. தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா 4 ஸ்டேட்டில் இருக்கிறதுனால 4 ஸ்டேட்டுக்கும் காமனாக தான் அந்த லீவ் கொடுப்பாங்க அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. நான் அதிகமாக ஜோம்னேன், ஆண்டவரே எப்படியாவது இந்த கிட்ஸ் கேம்ப் டைமில் வந்து லீவ் கொடுக்கட்டும் அப்படின்னா நான் லீவே எடுக்க வேண்டாம், லீவ் எடுக்காமலே நான் அந்த லீவை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் ஜெபம் பண்ணியிருந்தேன். எனக்கு உடனே வந்து அந்த வாசனை வந்து விசுவாசம் உள்ளவனா இரு அப்படின்னு. ஸோ அந்த வார்த்தையை நான் எடுத்துகிட்டு நான் போனேன். இந்த வாரத்தில் வந்து எங்களுக்கு அறிவித்த நாள் வந்து 12லேருந்து 17ஆம் தேதி வரைக்கும் தான் லீவே கொடுத்தாங்க. ஸோ வந்து நான் லீவே எடுக்காமல் அந்த லீவை பயன்படுத்தி கிட்ஸ் கேம்புக்காக நான் தொடர்ந்து ஓட கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தர் நாம மகிமைப்படுவார். ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசம் உள்ளவனா இரு என்ற தலைப்பில் நாங்கள் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டோம். அதில் ஒரு வார்த்தை, கர்த்தர் தீமையை நன்மையாக மாற்றுவார். சில நேரத்தில் ஐயோ ஏன் டேட் தள்ளி போச்சு என்ன க்ளோரிமா அப்படி தான் யோசித்தோம். ஆனால் எல்லா வகையிலையும் கர்த்தர் நன்மை செஞ்சுருக்கார். அதில் விசேஷமாக சைமனுக்கு டபுள் போர்ஷன், லீவே எடுக்காமல் ஒரு வாரம் கர்த்தர் அந்த ஊழியத்தை செய்ய கிருபை செய்திருக்கிறார். நம்ம இருதயம் எங்கே இருக்கிறதோ அதற்கான வாசல்களை கர்த்தர் திறப்பார். ஊழியத்தில் நேரம் இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது.
நம்ம வாஞ்ச இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கான கதவு திறக்கப்படும். ஏன்னா சகலவற்றையும் ஆளுகிறவர் நம்முடைய தெய்வம். ஆமென். மீதமுள்ள பகுதியை சகோதரன் கருத்தில் நான் கொடுக்குறேன். ஹல்லேலூயா. வேலையிலும் காணிக்கை ஜெபத்திற்காக வருவோம். காணிக்கை ஜெபத்தை ஏறெடுக்க முடியாத சிஸ்டர் ராஜேஸ்வரி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அதனைத் தொடர்ந்து காணிக்கை பாடலை ஜோசப் ராஜ் அவர்கள் பாடும் பொழுது காணிக்கை பெற்றுக்கொள்ளப்படும். காணிக்கை கரங்களை ஏந்தி கொள்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிறதான அன்பான இயேசப்பா, இந்த காலை வேளையில் தகப்பனே திரு சமூகத்தில் வந்து நிற்கக்கூடிய தகுதியை இங்கே ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்ததுக்காய் நன்றி சுவாமி. இது நீர் முன்குறித்திருக்கிற நேரம் இயேசு சுவாமி. உம்மை துதிக்க, ஆராதிக்க, ஸ்தோத்தரிக்க, தகப்பனுடைய சன்னிதானத்தில் திருப்பாதத்தில் வந்து சரணடைய இந்த நேரத்தை கொடுத்ததுக்காய் நன்றி இயேசுப்பா. பணமின்றி விலையின்றி விற்கப்பட்டோம் சுவாமி, பணமின்றி மீட்கப்பட்டோம். அது பரிசுத்த ரத்தத்தால் எங்களை மீட்டு உமக்கு சொந்தமாய் அது கரத்து நிழல் எங்களை மூடி மறைத்து வைத்திருக்கிற உமது தயவு அன்புக்காய் நன்றி ஏசப்பா. உமது கர்த்தாவை நீர் இந்த க்ஷணம் வரைக்கும் எங்களை உமது கண்மணி போல பாதுகாத்து எல்லாவற்றுக்கும் மேலாய் தகப்பனே எங்களை நிற்கக்கூடிய எங்கள் செயல்பாடுகளை சகலவற்றையும் செய்யக்கூடிய ஞானத்தையும் பலத்தையும் கொடுத்திருக்கிறீர். இந்த மாதத்தில் கர்த்தாவை உழைக்க எங்களுக்கு பாராட்டின உமது கிருபைக்காய் நன்றி ஏசப்பா. எங்களுடைய நீர் கொடுத்ததில் கர்த்தாவை பொன்னும் பொருளும் வெள்ளியும் உம்முடையது சுவாமி. உம்முடைய நீர் எங்களுக்கு கொடுத்ததில் ஒரு சிறு பகுதி உமது கர்த்தாவை ஊழியத்துக்காய் விதைக்க வந்திருக்கிறோம். அதை மனவந்து கொடுக்க வந்திருக்கிறோம். ஏற்றுக்கொள்ளுங்க ஏசப்பா. எங்களை ஆசீர்வதிங்க. இந்த ஸ்தலத்தை விட்டு நாங்கள் செல்லும்பொழுது தெய்வீக பிரசனத்தினாலும் சகலவித ஆசீர்வாதங்களாலும் நீர் எங்களை நிரப்ப வேண்டும்படியாய் தகப்பனுடைய சன்னிதானத்துக்கு நேராய் வந்து ஏசப்பாவின் நாமத்தினால கெஞ்சி மன்றாடு என்று கேட்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், எதிரியை தூரத்திடும் ரத்தம் ஜெயம், என்னாலும் சுகம் தரும் ரத்தம் ஜெயம், எதிரியை தூரத்திடும் ரத்தம் ஜெயம், என்னாலும் சுகம் தரும் ரத்தம் ஜெயம், அதிகாரம் தந்திடும் ரத்தம் ஜெயம், அதிகாரம் தந்திடும் ரத்தம் ஜெயம், அதிசயம் செய்திடும் ரத்தம் ஜெயம், அதிசயம் செய்திடும் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், விடுதலை தருகின்ற ரத்தம் ஜெயம், வெற்றி மேல் வெற்றி தரும் ரத்தம் ஜெயம், விடுதலை தருகின்ற ரத்தம் ஜெயம், வெற்றி மேல் வெற்றி தரும் ரத்தம் ஜெயம், பலவீனம் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், பலவீனம் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், பலவானாய் மாற்றிடும் ரத்தம் ஜெயம், பலவானாய் மாற்றிடும் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், நமக்காய் பரிந்து பேசும் ரத்தம் ஜெயம், நாள்தோறும் பாதுகாக்கும் ரத்தம் ஜெயம், நமக்காய் பரிந்து பேசும் ரத்தம் ஜெயம், நாள்தோறும் பாதுகாக்கும் ரத்தம் ஜெயம், நீதிமானாக்கிடும் ரத்தம் ஜெயம், நீதிமானாக்கிடும் ரத்தம் ஜெயம்,
கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா. நாம் தேவனுடைய வார்த்தை கடந்து செல்வதற்கு முன்பாய் நம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி இந்த நாளில் எங்கள் மத்தியில் வெளிப்பட்டு கொண்டிருக்கிற எங்கள் அன்பு தெய்வமே, எங்களோடு இந்த செய்தி வேளையிலும் இடைபடுங்க என்று விட்டு கொடுத்து நாம் ஜெபிப்போமா. ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். எங்களை தொட்டு ஆசீர்வதித்தவர் இந்த ஆராதனை வேளையிலே ஆண்டவரே எங்களோடு ஆண்டவரே கடந்து வந்து ஆண்டவரே எங்கள் மத்தியில் உலாவின தேவன், ஆண்டவரே எங்கள் மத்தியில் மகிமைப்பட்ட தேவன், இந்த செய்தி வேளையிலும் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் முற்றிலுமாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய வார்த்தையானது இந்த நாளில் எங்களை பலப்படுத்தட்டும், எங்களை திடப்படுத்தும்படியாய் நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். தேவனுடைய வல்லமையுள்ள வார்த்தை ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தகப்பனே, நீர் மாத்திரம் மகிமைப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் சர்வ வல்லமையுள்ள நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாள் இம்பார்ட்டன்ஸ் என்ன? why it is so important? இந்த நிகழ்வானது நம்முடைய வாழ்க்கையில வந்துட்டு என்ன பேச விரும்புகிறது? நாம் ஒவ்வொரு வருஷமும் இந்த நிகழ்வை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த நிகழ்வின் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வந்த மாற்றங்கள் என்ன? இந்த நிகழ்வை குறித்து நாம் மத்தேயுவின் புத்தகத்தில் பார்க்கும்போது 21ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனம் வரை பார்க்கலாம். மார்க்கின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்கள் வந்துட்டு இந்த சம்பவம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. லூக்காவின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 28 முதல் 44 வரை இந்த சம்பவம் குறிக்கப்பட்டிருக்கிறது. யோவானின் புத்தகத்தில் 12ஆம் அதிகாரத்தில் 12 முதல் 19 வசனங்கள் இந்த சம்பவம் குறிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த வார்த்தையை வேதத்தில் எழுதி வைத்தாலும் அதற்கு ஒரு உள்ளான கருத்து இருக்கும், அதற்கு ஒரு வெளிப்பாடுகள் இருக்கும். இந்த பகுதியை நாம் தியானிப்பதற்கு முன்பாக, அதுக்கு முன்பாக இருக்கிற பகுதியை நாம் பார்க்கும்போது ஐ திங்க் ஆண்டவர் ஒரு முக்கியத்தோட தான் ஒரு இந்த பகுதியை எழுதி வைத்திருக்கிறார். இல்லை இந்த பகுதியை வந்துட்டு அந்த இடத்துல ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். நான் வாசிக்கும் போது மத்தேயுவின் புத்தகம் 20ஆம் அதிகாரத்தில் 28 தொடங்கி 34ஆம் வசனம் வரை, மார்க்கின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 46 முதல் 52 இந்த வசனங்கள் நாம் பார்க்கும்போது மத்தேயுவில் 2 குருடர்களை பற்றி போடப்பட்டிருக்கிறது. மார்க்கின் புத்தகத்தில் நாம் போன வாரத்தில் வந்துட்டு தியானித்தது போல பர்த்திமேயுவை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. லூக்காவின் புத்தகத்தில் 18ஆம் அதிகாரம் 35 தொடங்கி அந்த அதிகாரத்தின் கடைசி பகுதி வரைக்கும் ஒரு குருடனை பற்றி போடப்பட்டிருக்கிறது. அந்த குருடர்கள் அமர்ந்திருக்கிற இடத்தில் வழியாக வந்துட்டு இயேசு கிறிஸ்து கடந்து போறாங்க. அந்த குருடர்கள் என்ன செய்யறாங்கன்னா, இயேசு அந்த இடத்துல கடந்து போகிறார் என்று உணர்ந்த உடனே அவர்கள் என்ன செய்யறாங்க, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டு கூப்பிடுறாங்க. கூப்பிட்ட மாத்திரத்துல இயேசு அந்த சத்தத்தை கேட்டு அவர்களை அநேகர் வந்துட்டு அடக்குறாங்க. ஆனா இயேசு அந்த சத்தத்தை கேட்டு அவர்களை அழைத்து வாங்க, அவர்களை அழைத்து வந்து இயேசுக்கு முன்பாய் நிற்கும் போது அவர்களை பார்த்து வந்துட்டு கேட்கிறார் இயேசு. எல்லாம் அந்த 3 பகுதிகளை பார்க்க முடியும். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? உடனே அவங்க சொல்றாங்க, நான் பார்வையடைய வேண்டும். உடனே அந்த இடத்துல இயேசு ஒரு பகுதியில் தொடுக்கிறார், ஒரு பகுதியில் வந்துட்டு உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ பார்வையடைந்தா என்று போ என்று சொல்றார்.
இந்த ஒவ்வொரு பகுதியிலும் பார்க்கும்போது நாம் அதை தியானிக்கும் போது அவள் பிறவியிலிருந்தே அவள் பிறப்பிலிருந்தே குருடராய் இருந்தவர்களே அவள் கண்களை வந்துட்டு திறந்திருக்கிறார். ஆமே, இதற்கும் வெற்றி பவனியாக கடந்து சென்ற பகுதிக்கும் வந்துட்டு என்ன சம்பந்தம்? ஐ திங்க் ஆண்டவர் தேவனுடைய உள்ளான நோக்கம் என்னன்னா, என்னுடைய ஜனங்கள் அவர்கள் கண்மூடித்தனமான அநேக காரியங்கள்ல வந்துட்டு இருக்காங்க, அவள் கண்களை திறக்கும்படியாக தான் இந்த பகுதியை நான் முன்பாக வைத்திருக்கிறேன். அந்த கண்களை திறந்து வைத்தது நிமித்தம் இவர்களுடைய கண்கள் எதெல்லாம் மூடப்பட்டு இருக்கிறது. இந்த நாளில் நாம் தியானிக்க போகிற பகுதி 3 நபர்களை குறித்தாக. இந்த நாம் சொல்லப்பட்ட வந்து இந்த வெற்றி பவனியின் பகுதியை நாம் வாசிக்கும் போது அங்க 3 நபர்களை நாம் பார்க்க முடிகிறது. ஒன்று, தேவனை சுற்றிலும் இயேசு கிறிஸ்துவை சுற்றிலும் அநேக ஜனக்கூட்டத்தார் ஓசனா ஓசனா என்று பாடி அவரை துதித்து அவரை மகிமைப்படுத்தினார்கள் என்று நாம் இந்த நாளில் முதலாவது அந்த ஜனக்கூட்டத்தை குறித்தாக நாம் தியானிக்க போகிறோம். இரண்டாவது, அவரை பின்பற்றி நடந்து வந்த அவரோட கூட இருந்த சீஷர்களை குறித்தாக நாம் தியானிக்க போகிறோம். மூன்றாவது, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தாக நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது காரியம், அந்த ஜனக்கூட்டம், திரளான ஜனக்கூட்டம் என்ன செய்தார்களாம்? மத்தேயுவின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்திலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். ஆமென். இந்த இடத்தில் நாம் பார்க்கும்போது இந்த திரளான ஜனங்கள் ஆண்டவரை துதித்து அவரை மகிமைப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். இந்த ஜனங்கள் இந்த மகிமைப்படுத்த என்ன செய்தாங்கன்னா, குருத்தோலைகளை உயர்த்தி ஓசன்னா, எங்களை ஓசன்னா என்றால் God save us, எங்களை ரட்சியும் என்று அர்த்தம். எங்களை ரட்சிக்கும்படியாய் கடந்து வாருங்கள் என்று அவரை குறித்தாக வந்துட்டு மகிமைப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். ஆனா ஒரு சில நாட்களுக்கு பின்பாக இதே ஜனங்கள், இதுல இருந்து ஒரு சில ஜனங்கள் வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, 27ஆம் அதிகாரம் மத்தேயு 27:22 வந்துட்டு இப்படியாக போடப்பட்டிருக்கு. பிலாத்து அவர்களை நோக்கி, அப்படியானால் கிறிஸ்து என்னப்பட்ட இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று எல்லாரும் சொன்னார்கள். ஆமென். இந்த ஜனங்களை பார்த்து வந்துட்டு பிலாத்து கேட்கிறாராம், இயேசு கிறிஸ்துவாகிய இவரை நான் என்ன செய்ய வேண்டும்? அதுக்கு அந்த ஜனங்கள் அந்த கடைசி பகுதியை பாருங்க, எல்லாரும் சொன்னாங்களாம், அவனை சிலுவையில் அறையுங்கள். ஏன் இந்த மாற்றம்? ஒரு நாள், ஒரு 6 நாளைக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய இரட்சகர் என்று அவர்கள் அறிவிக்கிறார்கள். அவர்களை மகிமைப்படுத்துகிறார், தன்னுடைய ராஜாவாய் ஏற்றுக்கொள்கிற ஜனங்கள். ஆனால் 6 நாளைக்கு பின்பாக அவர்களுடைய சூழ்நிலை, அவர் அதே நாவுதான், அதே கரம்தான். ஆனா இந்த இயேசு கிறிஸ்துவை பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, அவனை சிலுவையில் அறையுங்கள் என்று சொல்றாங்க. ஆமென். அப்படின்னா இந்த ஜனங்கள் எப்படிப்பட்ட குறிச்சு தன்மையில் இருந்தார்கள்? நான் முதலாவது பார்க்க வேண்டிய காரியம், they were blinded by the signs and wonders. ஆண்டவர் செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் பார்த்து பார்த்து அவர்கள் ஆண்டவர் எதற்காக அந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறார் என்பதையே அவர்கள் மறந்து விட்டார்கள். நாம் லூக்காவின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 19:27. அன்றியும் தங்கள் மேல் நான் ராஜாவாகிறதற்கு மனதில்லாதவர்களாகிய என்னுடைய சத்துருக்களை இங்கே கொண்டு வந்து எனக்கு முன்பாக வெட்டி போடுங்கள் என்று சொன்னான் என்றார். யோவான் புத்தகம் 12:12 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் வருகிறார் என்று கேள்விப்பட்டு இந்த ஜனங்கள் எல்லாம் கடந்து வந்தாங்களாம். லூக்கா 19:37 வாசிங்க. அவர் ஒலிவ மலையின் அடிவாரத்துக்கு சமீபமாய் வருகையில் திரளான கூட்டமாகிய சீஷர் எல்லாரும் தாங்கள் கண்ட சகல அற்புதங்களையும் குறித்து சந்தோஷப்பட்டு, ஆமென் ஆமென். 19ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் செய்த அதிசயங்களை பார்த்து அவரை புகழும்படியாய், அவரை மகிமைப்படுத்தும்படியாய் அந்த ஜனங்கள் வந்துட்டு கடந்து வந்தார்களாம். அவருடைய வார்த்தை ஒன்றாக இருந்தது, ஆனா அவருடைய இருதயத்தின் எண்ணங்கள் வந்துட்டு வித்தியாசப்பட்டது.
அவருடைய வார்த்தைகள் எப்படியாக இருக்கா? இந்த மகிமையிலே வருகிறவர் வந்துட்டு சோதரிக்கப்படத்தக்கவர் என்று அவரை மகிமைப்படுத்தினார்கள். ஓசன்னா ஓசன்னா என்று மகிமைப்படுத்தினார்கள். ஆனா அவள் இருதயத்திலோ ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து, ஒரு அற்புதத்தின் நிமித்தம் அவரை ஏற்றுக்கொள்கிற ஒரு சூழ்நிலை நாம் பார்க்கிறோம். இங்க வந்துட்டு பார்க்கும்போது வந்துட்டு அவர் அநேக வியாதியஸ்தர்களை வந்துட்டு குணப்படுத்தினார், அநேகர் வந்துட்டு மரித்தோரை எழுப்பினார், குருடர்களை வந்துட்டு கண் பார்வையடை செய்தார், ஊனமுற்றோரை வந்துட்டு அவர் நடக்க செய்தார் என்று அந்த கேட்ட மாத்திரத்துல இந்த ஜனங்கள் எல்லாம் வந்துட்டு கடந்து வந்து அவரை ஓசன்னா அவரை மகிமைப்படுத்த அந்த இடத்துல வந்துட்டு பாடினாங்க. அவர்கள் சொன்ன வார்த்தையும் அவர்கள் இருதயத்தில் இருக்கிற காரியமும் வந்துட்டு ஒத்து போகவே இல்லை. ரெண்டாவது, அவருடைய வாழ்க்கையில் வந்துட்டு என்ன காணப்பட்டது என்றால், they were blinded to see the truth. அவர்கள் தேவனுடைய வார்த்தையின் உண்மையை அறியாதபடி அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. இந்த யூதர்களை பார்க்கும்போது, இந்த யூதர்கள் நன்கு தேவனுடைய வார்த்தையை அறிந்தவர்கள். இயேசு கிறிஸ்து என்ற மேசியா அவர்களுக்காக கடந்து வருவார் என்று அறிந்த ஜனங்கள். ஏன்னா பழைய ஏற்பாட்டு புத்தகத்தை நாம் பார்க்கும்போது வந்துட்டு அநேக புத்தகங்கள் மேசியாவை குறித்தாக வந்துட்டு போடப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் தொடங்கி வந்துட்டு மல்கியா புத்தகம் வரைக்கும் அநேக புத்தகங்கள் மேசியாவை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த யூதர்களுக்கு என்ன பழக்கம்னா, அந்த தேவனை குறித்தான வார்த்தைகள் எல்லாம் அப்படியே மனப்பாடமாக வச்சிருப்பாங்க. அவர்களுக்கு ஏதாவது கேட்டோம்னா வந்துட்டு உடனே சொல்லுவாங்க. அவர்களுக்கு நன்கு தெரியும் மேசியா என்ற வந்துட்டு ஒரு ரட்சகர் வந்துட்டு கடந்து வர போறார். அவர் இவரா இருக்குமோ என்று ஒரு கூட்டம் அவரை பார்ப்பதற்காக வந்துட்டு கடந்து வந்தார். அவர்கள் செய்த காரியம் என்றால், அவரை அந்த இடத்துல கடந்து வந்து கரங்களை உயர்த்தி வந்துட்டு அந்த குருத்தோலைகளை பிடித்து அவரை மகிமைப்படுத்தினார்கள். ஆனால் அவர்கள் இருதயத்துக்குள்ளாக ஒரு கேள்விக்குறி இருந்தது, இவர் தான் மேசியாவா இருக்குமோ? இல்ல ஒரு சில கூட்டம் வந்துட்டு எப்படி இருந்தாங்கன்னா, அவருடைய இருதயத்துல அவரை வந்துட்டு ஒரு ராஜாவாக ஏற்றுக்கொண்டு, ஏன் ராஜாவாக அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னால், அவர்கள் ரோம ராஜ்யத்துக்கு கீழாய் அடிமைத்தனத்துக்குள்ள இருக்காங்க. அந்த அடிமைத்தனத்திலிருந்து இவர்கள் விடுவிக்கும்படியாய் அந்த ராஜா கடந்து வந்திருக்கிறார் என்று இவங்க இருதயத்துல ஒண்ணு ஆண்டவர் வந்துட்டு செய்ய நினைத்தது ஒரு பக்கம். ஆனா இவங்க இருதயத்துல இவங்க ஒரு பிளான் வச்சிருக்காங்க. அவர் நாவில் இருந்து பிறந்து வந்த காரியம் வேற, அவர் இருதயத்துல இவங்க சுயமான ஒரு பிளானை வைத்திருக்காங்க. அதன் நிமித்தம் தேவன் எதற்கு வந்தார் என்பதை அவர் அறிந்து கொள்ளாமல் வந்துட்டு போயிட்டு. மூன்றாவது காரியம், they were blinded by the trend, popular. அந்த நாட்கள்ல அநேக ஜனங்கள் வந்து கை தூக்கி ஆண்டவரை புகழ்ந்து பாடினார்களாம், ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்களாம். ஒரு சிலரும் வந்துட்டு கடந்து வந்து அந்த ஜனங்களோடு சேர்ந்து வந்து பாடி ஆண்டவரை துதித்தார்களாம். நாம் அதை மத்தேயுவின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 9-10 வந்துட்டு நாம் வாசிக்கலாம். முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். ஆமென். அதுக்கு முந்தின வார்த்தையில வந்துட்டு அவங்க என்ன சொல்றாங்க, ஆண்டவரை துதித்து பாடினாங்கன்னா, அதுக்கு அடுத்த வார்த்தையில என்ன, இவர் யார் என்று வந்துட்டு கேட்கிறார். ஒரு கான்ட்ராடிக்டான வந்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்ல. அப்படின்னா எல்லாரும் வந்துட்டு செய்ய நினைச்சதை வந்துட்டு நானும் செய்ய நினைக்கிறேன். அந்த நேரத்தில் எது பாப்புலரா இருந்துச்சுன்னா, எல்லாரும் ஓசனா சொன்னாங்க, நானும் போய் ஓசனா சொன்னேன். ஆனா அந்த ஒரு முடிவுல வந்துட்டு அவர் யாருப்பா அப்படின்னு வந்துட்டு கேட்கிறாங்க. இதுதான் எல்லாம் பாப்புலரா வந்துட்டு அந்த நேரத்தில் என்ன இருக்கும், ட்ரெண்டிங்ல எதுவும் இருக்கும், அந்த ட்ரெண்ட்ல வந்துட்டு நானும் இருக்கும். ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் வந்துட்டு என்ன சொன்னாங்களா, இதே ஜனங்கள் வந்து மத்திய 27-22 பார்த்தோம், எல்லாரும் வந்துட்டு என்ன சொன்னாங்களா, அவனை சிலுவையில் அறையுது. ஒரு காலத்துக்கு அந்த 6 நாளைக்கு முன்பாக இருந்த ட்ரெண்ட் என்னன்னா, ஓசனா என்று மகிமைப்படுத்துற நாவுகள். 6 நாளைக்கு பின்பாக இருந்த ட்ரெண்ட் என்னன்னா, அவனை சிலுவையில் அறையுது. They are blinded by the trends and popularity of that time. அந்த நேரத்துக்கு உரியதாக வந்துட்டு அவர் செயல்பட்டார். ஆனா ஆண்டவர் எதற்காக வந்திருக்கிறார் என்பதை இந்த ஜனங்கள் அறியல. முதலாவது, இந்த ஜனங்கள் வந்துட்டு அவர் கண்கள் எப்படியாக குருடாக்கப்பட்டிருந்தனா, அவர் செய்த அற்புதங்களை வைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்தினார். அதை மாத்திரம் தான் வந்துட்டு மகிமைப்படுத்தினார். இரண்டாவது,
மேசியா எங்களுக்கு வருகிறார் என்று அறிந்தும் அவர் எங்களை விடுவிக்க தான் வரார். ஏன்னா இந்த பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் மேசியாவை குறித்து வந்துட்டு போடப்பட்டிருக்கிற வார்த்தைகள் பார்க்கும்போது மேசியா ரட்சகராய் கடந்து வருகிறார் என்ற வார்த்தையும் பொறிக்கப்பட்டிருக்கு. அதையும் அவர்கள் வாசித்திருப்பாங்க. ஆனா அவர்களுக்கு எந்த வார்த்தை தேவையோ, எந்த பகுதி தேவையோ அதை மாத்திரம் பிக் பண்ணிக்கலாம். நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக முறை நம்முடைய சூழ்நிலைக்கு எந்த வார்த்தை வேணுமோ அதை மாத்திரம் வந்துட்டு பிக் பண்ணி, ஒரு கடினமான வார்த்தை இருந்துச்சுன்னா அதை தூக்கி தள்ளி வச்சு நம்முடைய கண்களுக்கு அது மறைவா வச்சோம். ஆனா ஆண்டவர் அந்த கடினமான வார்த்தை மூலமாய் நீ கடந்து போகும்போது தான் உனக்கு இந்த ஆசீர்வாதத்தை நான் கொடுப்பேன்னு வந்துட்டு சொல்லியிருப்பார். அதை நம்ம மறந்து விடுவோம். இந்த ஜனங்களுடைய வாழ்க்கை அப்படியாக தான் இருந்தது. அவர்கள் அந்த கடினமான சூழ்நிலையில் இருக்கும்போது, அந்த அடிமைத்தனத்தில் இருக்கும்போது, அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு தான் இவரை ராஜாவாக மகிமைப்படுத்தினார். ஆனால் அவர் என்ன செய்ய விரும்பினார் என்பதை அவர் மறந்து விட்டார். இரண்டாவது நபர் யார் என்று பார்த்தோம்னா சீஷர்கள். இந்த சீஷர்கள் யார் என்று பார்த்தா தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள், தேவனால் பேர் சொல்லி அழைக்கப்பட்ட வந்துட்டு ஒரு சில கூட்டத்தார். தேவன் தன்னுடைய பணியை வந்துட்டு அவர்கள் தொடர்ந்து செய்யும்படியாய் ஏற்படுத்தி வைத்த மனிதர்கள். ஆனா இந்த சீஷர்களும் இந்த ஜனங்களை போல அவர்களும் ஒரு சில காரியங்கள்ல வந்துட்டு கூட்டாக்கப்பட்டவர்களாய் தான் இருந்தாங்க. எந்த காரியங்களில் அவர்கள் கூட்டாக்கப்பட்டவர்களாக இருந்தாங்க? They were blinded by the mission. ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த பொறுப்பை, ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த பதவியை மாத்திரம்தான் அவர் நோக்கி ஓடிக்கொண்டிருந்தாங்க. இந்த உலகத்துல பார்க்கும்போது நாம் செய்கிற வேலைகள்ல நமக்கு கொடுக்கிற பொறுப்பு மாத்திரம் நிறைவேற்றினா போதும். ஆனா ஆண்டவருடைய ஊழியத்துல பொறுப்புக்கு மேலாக வந்துட்டு எதிர்பார்க்கிறாங்க. நாம் எப்படின்னா ஆண்டவருடைய இருதயத்தின் பாரத்தை உணர்ந்து நாம் செயல்படும் போது அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக வெளிப்படுகிறார். இவர்கள் எப்படின்னா அவர்கள் கொடுத்த பொறுப்பை மட்டும் பார்த்தா போதும். ஆனா ஆண்டவருடைய இருதயத்தில் இருக்கிற பாரத்தை அவர்கள் பார்க்க முடியாது. They are blinded by the mission. எனக்கு கொடுத்ததை நான் செஞ்சா போதும், அதையும் வந்துட்டு நான் இப்படி செஞ்சா போதும். அதுக்கு ஒரு வரைமுறையை வந்துட்டு அவங்களே வச்சிருக்கோம். அதன்படி தான் வந்துட்டு நடந்தது. இன்னும் எதுல வந்துட்டு அவங்க பிளைண்டடா இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா they are blinded by the fame. இந்த சீஷர்கள் இயேசு கிறிஸ்து பின்பாக தான் நடந்து வராங்க. அந்த இடத்துல எல்லா ஜனங்களும் வந்துட்டு இந்த நம்முடைய ஆண்டவரை பார்த்தது என்ன சொல்லியிருப்பாங்க? ஓசன்னா என்று பாடி துதித்து அவரை மகிழ்வித்து வந்துட்டு அந்த இடத்துல வந்து மகிமைப்படுத்தும் போது ஒரு சில ஜனங்கள் என்ன சொல்லியிருப்பாங்க? ஓ, அந்த பின்னாடி வராது பாருங்க, அவரும் இவரோட சீஷருங்க, அவர் கூடவே இருக்காருங்க, 3 வருஷத்துக்கு மேல வந்து அவர் கூடவே இருந்தார் அப்படி சொல்ல வந்து இவங்களுக்கு ஒரு அப்படியே ஹைப்பா, இவங்களுக்குள்ள வந்துட்டு ஒரு பெருமைப்படுவது வந்துட்டு தவறு கிடையாது. ஆனா அவங்க பெருமைப்பட்டது நிமித்தம் அவங்க பார்க்க வேண்டிய காரியத்தை வந்துட்டு அவங்க பார்க்கல. லூக்காவின் புத்தகம் நாம் 18ஆம் அதிகாரத்தை நீங்க இல்லத்துல போய் வாசிச்சு பாருங்க. அதுல ஆண்டவர் இந்த சூழ்நிலைக்குள்ள கடந்து போவதற்கு முன்பாய் அந்த சீஷர்கள் 12 பேரையும் வந்துட்டு கூப்பிட்டு வந்துட்டு அவர் சொல்றாரு. லூக்காவின் புத்தகம் நீங்க இல்லத்தில் போய் வாசிங்க. 18ஆம் அதிகாரம் 31 தொடங்கி 33 வரை நீங்க வாசித்தீங்கன்னா என்ன நடக்க போகிறது? 12 பேரையும் வந்துட்டு ஆண்டவர் தன்னுடைய சீஷராகி 12 பேரையும் கூப்பிட்டு அவர் சொல்றாரு, நாம் இயேசுவுக்குள்ள போக போறோம், இந்த காரியங்கள் நடக்க போகிறது, என்னை வந்துட்டு பிடித்துக் கொள்வாங்க அப்படின்னு சொல்றாரு. 34வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். இவைகளில் ஒன்றையும் அவர்கள் உணரவில்லை, அவைகளின் பொருள் அவர்களுக்கு மறைவாய் இருந்தது. இவைகள் ஒன்றையும் அவர்கள் உணரவும் இல்லை, அதோட பொருள் வந்துட்டு அவர்களுக்கு மறைவாக இருந்தது. அப்படியாகத்தான் அவருடைய கண்கள் வந்துட்டு குருடாக்கப்பட்டது. அவருடைய கண்கள் வந்துட்டு அவர்கள் கொடுக்கப்பட்ட மிஷன் அதுல மூலமாக அவர்களுடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருந்தது. இரண்டாவது காரியம், அவருடைய கண்கள் அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த ஃபேம், அந்த கனத்தை மூலமாக வந்துட்டு அவர் கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது. நாம் இந்த ஒரு சில மணித்துளிகளுக்கு முன்பாக அண்ணன் சொன்னாங்க, அநேக சாட்சிகளை நம்ம கேட்டோம். கிட்ஸ் கேம்பை குறித்தாங்க. நாம் ஒரு சில நாட்களுக்குள்ளாக இந்த கிட்ஸ் கேம்பில் வந்து கடந்து செல்ல போகிறோம். இந்த கிட்ஸ் கேம்புக்கு அநேக பிரயாசங்கள், அநேக வந்துட்டு ஒர்க்கு, அநேக காரியங்கள், அநேகருடைய உழைப்பு, அநேக செலவு, அநேக காரியங்களை நாம் செயல்படுத்தி வந்துட்டு கொண்டிருக்கோம். ஆனால்
அதே நேரத்தில் வந்துட்டு இன்னைக்கு என்ன சொன்னாங்க, இன்னைக்கு மீட்டிங் வந்துருங்க, இன்னைக்கு மீட்டிங்கில் தான் கிளாஸ் பிடிக்க போகிறோம், நீங்கள் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு வந்துட்டு நம்ம இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் டீச்சர், நீங்கள் கிளாஸ் எடுக்கணும், நீங்கள் இந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும், நீங்கள் வந்துட்டு அந்த கிளாஸ் ஹெல்ப்பர் அப்படின்னு சொன்னோன்னா ஓகே நமக்கு தேவை டீச்சிங் பண்ணுறோம், காலைல வந்து முடிச்சிட்டோம். நோ, அப்படி கிடையாது. ஆண்டவருடைய நோக்கம் என்ன? இந்த ஊழியத்தில் நிறைவேற்றுவதற்கு இந்த கிட்ஸ் கேம்பை ஆண்டவர் நியமித்திருக்கிறதுக்கு வந்துட்டு சாபித்திருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கம் என்னன்னா, அந்த சிறு பிள்ளைகள் அவருடைய ஆத்துமா ஆண்டவருக்கு, அதுதான் முக்கியமான நோக்கம். அந்த சிறு பிள்ளைகளை தேவனுக்கு நேராக திருப்புவது தான் நம்முடைய நோக்கம். அந்த நோக்கம் இல்லாம நான் டீச்சரை போய் வந்துட்டு அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய மட்டும் சொல்லுவோம். அந்த நேரத்தில் நான் அன்பை வெளிப்படுத்த மாட்டேன், நான் இப்படிதான் இருப்பான், நமக்கு என்று ஒரு வரைமுறைகளை நம்ம வைத்துக் கொண்டா நம்ம அதுல ஜெயத்தை வந்துட்டு பார்க்க முடியாது. இந்த சீஷர்களும் அப்படித்தான். தேவனுடைய இருதயத்தின் நோக்கத்தை, இந்த ஊழியத்தின் நோக்கத்தை அறிந்து நாம் செயல்படாவிட்டால் நாம் இந்த ஊழியத்துல வந்துட்டு ஜெயத்தை பார்க்க முடியாது. ஆனா ஆண்டவர் கண்டிப்பா வந்துட்டு இந்த ஊழியத்தில் ஜெயத்தை கொடுத்துருவார். ஏன்னா நம்முடைய நோக்கம் வந்துட்டு சரியா இருப்பது நிமித்தம். ஆனா நம்ம அதோட வந்துட்டு அந்த வெற்றியை மட்டும் பார்த்துட்டு நம்ம அமர்ந்துட்டோம்னா நம்முடைய அடுத்து வந்துட்டு எதுவுமே வந்துட்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த கிட்ஸ் கேம்ப் மூலமாக வந்துட்டு தொடப்பட்ட பிள்ளைகள் வந்துட்டு இன்னும் நம்முடைய கிட்ஸ் டைம் வருவாங்களா? அவருடைய குடும்பங்கள் தொடப்பட்டிருக்கா? அந்த குடும்பத்தார் வந்துட்டு நம்முடைய சபையில் வந்துட்டு அமர்வார்களா? இன்னுமாய் நான் என்ன செய்ய முடியும்? என்னுடைய வழியில வந்துட்டு யார் யாரெல்லாம் தெரியும் அவங்கள வந்துட்டு தொடப்பட்டு இருக்க அந்த பிள்ளைகளுடைய குடும்பத்தை நான் சபைக்கு கூட்டு வர முடியுமா? அதை தான் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும். நம்முடைய நோக்கமானது அந்த சிறு பிள்ளைகளை கொண்டு அந்த குடும்பத்துக்குள்ளாய் ஒரு ரட்சிப்பு, ஒரு ஆசீர்வாதமற்ற சூழ்நிலை வந்துட்டு மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை. நாம் இதைத்தான் எதிர்நோக்கி வந்து நாம் ஓட வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் நம்ம இடத்துல வந்துட்டு எதிர்பார்க்கிறார். இந்த நாட்கள்ல அவர் உள்ளே கடந்து வரும்போது வந்துட்டு அவர் ஏன் வந்துட்டு அந்த கண்களை திறக்க வேண்டும்? இந்த நாள் நம்ம அவர் கண்களை திறந்து 3 காரியங்களை பார்க்க வைக்க விரும்புகிறார். 3 காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். 3வது நாம் இயேசு கிறிஸ்துவை குறித்தாக நாம் தியானிக்க போகிறோம். நாம் மத்தேயு புத்தகம் 21ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை நாம் வாசிக்கலாம். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்பகேயுக்கு வந்தபோது இயேசுவானவர் சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனுடைய ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். அல்லேலூயா. ஆண்டவராகிய கர்த்தர் அந்த இடத்துல 2 சீஷர்களை அந்த பகுதிக்கு அருகாமையில் வந்த உடனே, நீ இந்த பகுதிக்குள்ள கடந்து போ, இந்த பகுதியில் வந்துட்டு ஒரு கழுதை கட்டப்பட்டு இருக்கும், அந்த கழுதை பக்கத்தில் ஒரு குட்டி இருக்கும், அந்த குட்டியை கட்டவிழ்த்து நீ வந்துட்டு கொண்டு வா. யாராவது உன்னை கேட்டா இது எதுக்கு வந்து நீ கட்டவிழ்க்கிறா என்று கேட்டா அந்த மனுஷிட்ட வந்து நீ சொல்ல வேண்டிய காரியம், இந்த கழுதை எனக்கு தேவை என்று சொல்லுகிறார். இது ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் வெளிப்பட்ட ஜெகரியாவின் புத்தகம் 9:9 வந்து வெளிப்பட்ட காரியத்தை நிறைவேற்றும்படியாய் இந்த பகுதியில் வந்துட்டு ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். இந்த பகுதியில் வந்துட்டு அதை பேசிக்கொண்டிருக்கையில் அந்த ஆண்டவர் சொல்றாரு வந்துட்டு, அவர் சொன்ன வார்த்தைக்கு அந்த மறுமொழியை வந்துட்டு எழும்பலாம். அப்படின்னா ஆண்டவர் அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட்டார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், நம் கண்களை திறந்து பார்க்க வேண்டிய காரியம். அந்த சீஷர்கள் கண்களை திறந்து எதை பார்த்திருக்க வேண்டும் என்றால், நம்முடைய ஆண்டவர் சொல்லிட்டா போதும், அந்த இடத்துல மறுபேச்சே கிடையாது. நம்ம ஆண்டவர் சொல்லிட்டா போதும், அவருடைய வார்த்தை அப்படியே நிறைவேறும். நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களில் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஆண்டவர் நிறைய வார்த்தைகளை பேசுகிறார், நிறைய தீர்க்கதரிசன வார்த்தைகளை பேசுகிறார். அந்த வார்த்தை நிறைவேறதுக்கு இன்னொரு தீர்க்கதரிசனம் நமக்கு தேவை. அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு வந்துட்டு ஆண்டவர் சொல்றாரு, உன் கண்களை திறந்து பார். இந்த வார்த்தை சொன்னவர் வந்துட்டு அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட்டால் இருக்கும். அந்த வார்த்தை சொன்ன மாத்திரத்துல அவர் போய் கட்டளையிட்டாங்க. அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரியே வந்துட்டு கேட்கிறாங்க. நீங்க 4 பகுதிகளில் பார்க்கும்போது 3 பகுதிகளில் வந்துட்டு யாரோ ஒருத்தர் கேட்கிறாங்க, அங்க கூட்டமா நிக்கிறவர் கேட்கிறாங்க, அந்த வைத்திருக்கிற வந்துட்டு முதலாளி வந்துட்டு கேட்கிறான், அந்த ஓனர் கேட்கிறான்,
உடனே வந்துட்டு இந்த சீஷர்கள் சொல்றாங்க, இது ஆண்டவருக்கு தேவை, ஒரு மறுமொழியும் கிடையாது. உடனே அதை அனுப்பி விட்டார். அது மாத்திரம் இல்ல, ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்றாரு, வந்துட்டு இந்த கழுதை வந்து எனக்கு தேவை. ஆமென். இந்த நாள்ல இங்க அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரும் எங்க ஆண்டவருக்கு தேவை. ஆமென், ஆமென். இங்க அமர்ந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும், இந்த சபைக்குள்ளா இருக்கிற ஒவ்வொருவரும், இந்த சிறு பிள்ளைகள் தொடங்கி பெரியவர் வரையிலும் நாம் கண்களை திறந்து பார்க்க வேண்டிய, அந்த ஜனங்கள் கண்களை திறந்து பார்க்க வேண்டிய காரியம், அந்த சீஷர்கள் கண்களை திறந்து பார்க்க வேண்டிய இந்த நாட்களில் நாம் கண்களை திறந்து பார்க்க வேண்டும். எதற்காக அந்த கண்களை ஆண்டவர் திறந்தார்? நாம் திறந்து பார்க்கும்படியாய் ஆண்டவருக்கு நீ தேவை. அது மாத்திரம் இல்ல, உன்னுடைய வாழ்க்கையில என்ன சூழ்நிலையில் கட்டப்பட்டிருந்தாலும் சரி, என்ன சூழ்நிலையில் சிக்கிக் கொண்டிருந்தாலும் சரி, அந்த சூழ்நிலை வந்துட்டு வேலை ஸ்தலத்தில் இருக்கலாம், குடும்பத்தில் இருக்கலாம், இல்ல வந்துட்டு எங்க நீ கடந்து சென்ற இடத்துல இருக்கலாம். ஆனா இந்த மார்னிங், இந்த காலை வேளையில் அவர் சொன்னார், அவர் அண்டை பண்ணணும்னு நினைச்சார்னா அது கட்டவிழ்க்கப்படும். ஆமென். அது உன்னுடைய வாழ்க்கையில அவர் கண்டிப்பாக வந்துட்டு அவர் கட்டவிழ்ப்பார். ஏன்னா நீ அவருக்கு தேவை. ஆமென். நம்முடைய கண்களை இந்த காலை வேளையில் வந்து நாம் திறந்து பார்க்க வேண்டிய காரியம். நாம் இந்த நாள்ல வந்துட்டு அவருடைய வெற்றி பவனியை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இங்க அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரும் அவருக்கு தேவை. ஆமென், ஆமென். அவர் அழைப்பு கொடுக்கும் போது, உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு தீர்க்க தரிசனம் வரும்போது, நீ அவருக்கு விட்டு கொடுக்கும் போது வந்துட்டு you will be set free. நீ விடுவிக்கப்படுவார். அதை தான் வந்து ஆண்டவர் நம்முடைய கண்களை திறந்து பார்க்க விரும்புகிறார். இரண்டாவது காரியம், அவர் பவனியாக கடந்து வரும்போது சீஷர்கள், அவர் பின்பாக கடந்து வந்த சீஷர்கள் வந்துட்டு அந்த ஜனங்களை எல்லாம் பார்த்து வந்துட்டு, இவர்தான் ராஜா, எல்லாரும் வந்து ஆர்ப்பரியுங்கள் என்று சொன்னாங்களா? இல்ல. ஆனாலும் அங்க இருக்கிற ஜனங்கள், கூடி வந்த ஜனங்கள் எல்லாரும் அவங்க என்ன பண்ணாங்க? ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு அவங்க என்ன செய்யறாங்க? அவரை பார்த்து வந்துட்டு தாவீதின் நாமத்தில் வந்துட்டு வருகின்ற ராஜா சோத்தரிக்கப்படத்தக்கவர் என்று மகிமைப்படுத்தினாங்க. ஆமென். யோவானின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்திலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். ஆமென். இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்களாம். லூக்காவின் புத்தகம் 19:35 பார்க்கும்போது இதே வசனம் வந்து அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ன சொல்றாங்க? இவரை ராஜாவாக வந்துட்டு வெளிப்படுத்துறாங்க. நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாள்ல நாம் கண்களை திறந்து பார்க்க வேண்டிய காரியம், அவர் ராஜாதி ராஜா. நம்முடைய வாழ்க்கையில யார் நமக்கு மேலாக ராஜாவாக அமர்த்தப்பட்டிருக்கலாம், ஆனால் அவர்களுக்கு மேலான வந்துட்டு ராஜா நம்முடைய தேவனாகிய கர்த்தர். நம்முடைய வாழ்க்கையில அதை நாம் உணர வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில வந்துட்டு நாம் அறிக்கை செய்ய வேண்டிய காரியம், என்னுடைய வாழ்க்கையில ராஜாதி ராஜாவாய் வெளிப்படுகிறவர் அவர் மாத்திரம்தான். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில வந்துட்டு யாருக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து கொண்டிருக்கிறோம்? எந்த காரியத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து கொண்டிருக்கோம்? இந்த ஜனங்கள் எல்லாம் அவர்கள் கொடுத்து கொண்ட இந்த முக்கியத்துவம் வந்துட்டு அவங்க அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலை ஆக்கப்படும்படியா. இந்த சீஷர்கள் அவர்கள் முக்கியத்துவத்தை கொடுத்து கொண்டிருந்தது வேற ஒரு காரியத்துக்கு. அவர்கள் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் அவர்களுக்கு உணரவும் இல்லை, அவர்களுக்கு கேட்கவும் இல்லை. ஆனால் நாம் இந்த நாட்களில் வந்துட்டு யாருக்கு மகிமை கொடுத்து கொண்டு இருக்கிறோம்? யாருக்கு அந்த நம்முடைய வாழ்க்கையில வந்துட்டு சகல காரியங்களும் செய்கிறவர் நீங்கள் அல்ல, உங்களுடைய ஞானம் அல்ல, நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அவரை நாம் நம்முடைய வாழ்க்கையில மகிமைப்படுத்துறோமா? அவருக்கு கொடுக்க வேண்டிய கிரெடிட்டை நம்ம கொடுத்திருக்கோமா? அவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த கணத்தை நாம் கொடுத்திருக்கோமா? நம்முடைய கண்களை திறந்து இந்த காலை வேளையில பார்க்க வேண்டிய காரியம், அவருக்கு கொடுக்க வேண்டிய கணம் குறைவுபட்டிருந்தால் அதை நாம் கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறோம். மூன்றாவது காரியம், நம்மை ஆண்டவர் எப்படி பார்க்கிறார்னா, அந்த கூட்டத்தில் ஒருவனா பார்க்க, அந்த கூட்டத்தில் அவர் ஏறி அமர்ந்து சென்ற அந்த கழுதையை போல வந்துட்டு அவர் பார்க்கிறார். ஆமென். அந்த கழுதை என்ன செய்ததுன்னா, அவரை சுமந்து கொண்டு போனது. அந்த போன இடங்கள்லாம், போன பகுதிகள்லாம் அவரை ஆர்ப்பரித்து மகிமைப்படுத்தினாங்க. மகிமைப்படுத்தும் போது அந்த கணம் வந்துட்டு அந்த கழுதைக்கும் வந்துட்டு இருந்துச்சு. அந்த கழுதை வந்துட்டு இந்த காலை வேளையில யாருன்னா நாம தான். சகரியா 9:9 வந்துட்டு அவர் கழுதையின் மேலும் கழுதையாகிய வந்துட்டு மரியின் மேலும் வந்துட்டு அவர் கடந்து வருவாருங்க. மரியை போல நாமும் வந்துட்டு இந்த நாள்ல வந்துட்டு
ஒரு கழுதை போலதான். அது கழுதைக்கு ஒப்பிட்டு நாம் வந்து பார்க்கும்போது நாம் அவரை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணித்துளியும் நாம் சுமந்து கொண்டு போகும்போது நம்முடைய வாழ்க்கையில வெற்றி பவனியாக கடந்து சென்ற தேவன் நம்முடைய வாழ்க்கையில சகல நாட்களிலும் வெற்றி பவனியாக நாம் கடந்து செல்ல முடியும். ஆமென், ஆமென். சற்று யோசிச்சு பாருங்களேன். இயேசு கிறிஸ்து அந்த கழுதையின் மேல இருந்தவர் இறங்கி வந்துட்டு அந்த ஜனங்களை பார்த்து வந்துட்டு பேசியிருந்தானா, அந்த கூட்டத்தில் இருந்த ஜனங்கள் வந்து இந்த கழுதையை பார்த்தது அந்த ஓரமா போய் எங்களுக்கு அப்படின்னு வந்துட்டு அந்த கழுதையை வந்துட்டு ஓரத்தில் கொண்டு போய் வச்சாங்க. திரும்ப இயேசு கிறிஸ்து வந்துட்டு அதை பார்த்து ஏறி உட்கார்ந்து அடுத்த போய் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இப்படிதான். We have to carry him all the time. நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஜெபம் செய்கிறோம், நாம் அநேக காரியங்களை ஊழியத்தில் செயல்படுத்துகிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை சுமந்தவர்களாய் காணப்படுகிறோமா? இயேசு கிறிஸ்துவை சுமந்தவர் தான் என்ன? வேதத்தை நம்ம கையிலேயே வச்சுக்கிறது தானா? இல்லை. நாம் ஒரு சில வசன கார்டு நம்ம மாசம் காசு கார்டு கொடுக்குறோம், அதை பாக்கெட்டில் வந்துட்டு வச்சுக்கிறதா? இல்லை. ஒரு சிலுவையை போட்டு வந்துட்டு நான் இயேசு கிறிஸ்துக்கு வந்து சொந்தம் என்று சொல்லிக்கொண்டு தெரியுதா? இல்லை. இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் அவரை சுமந்து கொண்டு போவதுதான் நம்முடைய வேலை. நாம் அப்படி சுமந்து கொண்டு போவோம் என்றால் இந்த கழுதை எப்படி மகிமைப்படுத்தப்பட்டதோ நம்முடைய வாழ்க்கையிலும் சகல நாட்களிலும் சகல நேரங்களிலும் சகல வேலைகளிலும் நம் மகிமை உள்ளவர்களாய் காணப்படுவோம். அந்த மகிமைக்குள்ளாய் தான் நாம் கடந்து போவோம். இந்த வேதத்திலிருந்து வேகமாய் ஒரு எடுத்துக்காட்டை காண்பித்து நாம் முடிக்க விரும்புகிறோம். பவுல் அப்போஸ்தலனை குறித்தாக நாம் அநேக முறை தியானித்திருக்கிறோம். இந்த பவுல் அப்போஸ்தலன் பவுல் என்று மாற்றப்படுவதற்கு முன்பாய் சவுலாய் இருந்தபோது இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிக்கை செய்து கொண்டிருக்கிற ஜனங்களை வந்துட்டு என்ன செய்தவர்னா சிறைச்சேத பண்ணும்படியாய் அவன் அலைந்து திரிந்த மனுஷன். நாம் இந்த பகுதியில் நம் தியானித்த பகுதியில் பார்க்கும்போது எப்படியாக இந்த ஜனங்கள் இருந்தார்களோ, they were blinded by அவர்கள் வந்துட்டு அந்த they were blinded by வந்துட்டு அந்த அதிசயங்கள் இல்லை வந்து they blinded to see the truth. இவனுடைய வாழ்க்கையிலும் சகலத்தையும் கற்று தேர்ந்த மனுஷன். He was blinded to see the truth. ஆண்டவராகிய கர்த்தர் வந்துட்டு எதுக்காக கடந்து வந்தார் என்று பார்க்க முடியாத ஒரு மனுஷனாய் காணப்பட்டான். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் எழுந்து நீங்க வாசித்து பார்க்கும்போது இதை பார்க்கலாம். அவன் சிறைச்சேதம் பண்ண முடியாத அநேக ஜனங்களை வந்துட்டு கடந்து போறான். அதே அதிகாரத்தில் 9:9 நாம் வாசித்து பார்க்கும்போது வந்துட்டு அவன் போற வழியில வந்துட்டு தமஸ்குக்கு போற வழியில வந்துட்டு ஆண்டவர் அவரை சந்தித்த மாத்திரத்தில் வந்து 3 நாள் அவன் கண் பார்வையற்றவனாய் வந்துட்டு காணப்படுகிறான். அதற்கு பிறகாக வந்துட்டு என்ன நடக்குதுன்னா, நாம் 18ஆம் வசனத்தை வாசிக்கும் போது உடனே அவனுடைய கண்கள் திறக்கப்படுது. அவன் கண்கள் திறக்கப்பட்ட பிறகு அவன் என்ன செய்யறான்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து நம்முடைய கண்களை திறந்து எதை பார்க்க சொல்கிறார் பாருங்க. அந்த 3 காரியங்களும் அவனுடைய வாழ்க்கையில பரிபூர்ணமாய் நடப்பதை நாம் பார்க்க முடியும். அவன் எனக்கு தேவை என்று ஆண்டவர் அழைத்த மாத்திரத்துல தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் அவன் ஆண்டவருக்காய் அர்ப்பணிக்கிற மனுஷனாய் விட்டு கொடுக்கிறான். அதற்கு பிறகாக வந்துட்டு அவன் பார்க்கும்போது வந்துட்டு ஆண்டவர் வந்துட்டு கண்களை திறந்து எதை பார்க்க சொன்னார், நான் தான் ராஜாதி ராஜா என்று வந்துட்டு சொல்லும்போது அவனுடைய வாழ்க்கை சகல நாட்களையும் பார்க்கும்போது பிலிப்பியர் 1:21 பார்க்கும்போது வந்து இயேசு அந்த 1:21 நாம் வாசிக்கலாமா? கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆமென். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அவனுடைய வாழ்க்கையில கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். எந்த இடத்திலையும் பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்த நாள் முதற்கொண்டு அவன் மரணிக்கும் நாள் வரைக்கும் எந்த வேதத்துல எந்த இடத்திலையும் அவன் கிறிஸ்துவை மகிமைப்படுத்தாத நாளே இல்லை என்று நாம் காண முடியும். அவன் எழுதின வந்துட்டு 13 புதிய ஏற்பாட்டில் 13 புத்தகங்கள் அவன் எழுதியிருக்கிறான். இந்த 13 புத்தகத்தில் பார்க்கும்போது வந்துட்டு முதலாவது few verses வந்து பார்க்கும்போது ஆண்டவராகிய கிறிஸ்துவை வந்துட்டு மகிமைப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். அந்த அதிகாரம் முழுவதுமாய் ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடிய வந்துட்டு காரியங்களை தன் சபைக்கு கற்பித்துக் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். அவனுடைய சகல நாட்களிலும் அவன் மரணிக்கும் வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையில் வந்துட்டு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறவனாய் காணப்பட்டான். 3வது காரியம், அவன் எப்பொழுதும் அந்த கழுதை போல வந்தது எல்லா இடத்துலையும் வந்து தேவனை சுமந்த மனுஷனாய் காணப்படுகிறான்.
கப்பல்ல இருக்கும் போதும் வந்துட்டு தேவனை சுமந்து கொண்டு போறான். அவன் பாம்பு கடிக்கும் போது தேவனை சுமந்துறான். அவன் ஊழியம் செய்யும் போது வந்துட்டு தேவனை சுமந்தான். அவன் தன்னுடைய சகோதரனாய் காணப்பட்ட தீமோத்தேயு வந்துட்டு மற்றவர்களிடத்தில் பேசும்போதும் வந்துட்டு அவன் தேவனை சுமந்தவனாய் இருக்கான். அதனாலதான் சரியான ஆலோசனைகளை அவனால் கொடுக்க முடிந்தது. அதனாலதான் வந்து அநேக காரியங்கள் இருந்து அவன் தப்பிக்க முடிந்தது. அதனாலதான் அநேக இடங்கள்ல வந்துட்டு கல்லெறிவு உண்டு வந்துட்டு ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றுகிற மனுஷனாய் அவன் காணப்பட்டான். இந்த காலை வேளையில நாம் எப்படி இருக்கிறோம்? நம்முடைய கண்களை திறந்து இந்த பகுதியை நாம் ஒவ்வொரு வருஷமும் தியானிக்கிறோம். ஆனால் இந்த பகுதியில் வந்துட்டு ஆண்டவராகிய கிறிஸ்து என்னிடத்தில் பேச விரும்புகிற காரியம் என்ன? அவர் என் கண்களை திறந்து வந்துட்டு அவர் பார்க்க விரும்புகிற காரியம் என்ன? அவர் சொன்ன மாத்திரத்துல, நீ எனக்கு தேவைன்னு சொன்ன மாத்திரத்துல நான் எப்படியாக வந்துட்டு என் தேவனுக்கு நான் விட்டு கொடுத்திருக்கிறேன்? எப்படியாக என் தேவனை நான் என்னுடைய வாழ்க்கையில மகிமைப்படுத்திக் கொண்டு இருக்கிறேன்? இல்ல ஒரு சில நேரங்களை மாத்திரம் நான் மகிமைப்படுத்துறேன், சில நேரங்கள்ல வந்துட்டு அவர் பாக்ஸ் பண்ணி தனியா வச்சார். இல்ல எப்படியாக என்னுடைய வாழ்க்கையில நான் அவரை சுமந்து கொண்டு போகிறேன்? எனக்கு தேவையான இடங்களுக்கு வந்துட்டு மாத்திரம் என் தேவனை நான் சுமந்து கொண்டு போறேன். எனக்கு நானே பண்ணிக்க முடியும்னு நினைக்கிற இடங்களுக்கு அவரை சுமந்து கொண்டு போறோம். நாம் விட்டு கொடுக்கிறோம். இந்த காலையில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய காரியம், இந்த நாளுடைய முக்கியத்துவம் என்ன? இந்த நாள் எதற்காக வந்துட்டு, இந்த நாள் மூலமாக நான் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், அதன் நிமித்தம் நான் என்ன செய்ய வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில வந்து நான் எதை நடைமுறைப்படுத்த வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில எதை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நாம தான் டிசைட் பண்ணணும். நம்முடைய கண்களை திறந்து பார்க்கும்போது, பவுல் அப்போஸ்தலனை போல நாம் நடக்கும்போது, ஒவ்வொரு நாளும் பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கை வந்துட்டு ஒவ்வொரு நாளும் மகிமையின் மேல் மகிமை அடைந்தவனாய் காணப்படும். நம்முடைய விசுவாசம் வந்தது அவன் பரலோகத்திலிருந்து 24 மூப்பர்கள் வந்துட்டு ஒருவனாய் வந்து நம்ம ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி இருக்கிறோம்? நாம் விட்டு கொடுத்தவர்களா, நம் கண் திறக்கப்பட்டவர்களா, இல்லை நான் கண் திறக்கப்படலை, இந்த காலை வேளையில் இதுவரைக்கும் நடந்த நாட்கள் போதும், இந்த காலை வேளையில் நான் என்னுடைய கண்களை திறந்து எப்படியாக பவுல் அப்போஸ்தலனுடைய கண்கள் இருந்து செதில்கள் விழுந்ததோ அது போல வந்துட்டு என்னுடைய கண்கள்ல செதில்கள் போல வந்துட்டு மறைக்கப்பட்டிருந்தால் அந்த செதில்கள் இந்த காலை வேளையில் விழட்டும். நீங்க பார்க்க விரும்புகிறதை நான் பார்க்கும்படியாக, நான் பார்க்க விரும்புகிறதை அல்ல தகப்பன், நீங்க பார்க்க விரும்புகிறதை நான் பார்க்கும்படியாக என்று சொல்லி நான் விட்டு கொடுக்கலாமா? கேட்ட வார்த்தைக்கு நேராக நாம் விட்டு கொடுக்க போகிறோம். ராஜாதி ராஜா அவர் தேடினது ஒரு கழுதையை. அன்பு சகோதரனே சகோதரி, இந்த வேளையில் பவுலை போல ஒரு கண்கள் திறக்கப்படும் பொழுது ராஜாதி ராஜாவை நீ தரிசிக்க முடியும். அந்த ராஜாதி ராஜா உன் மீது ஏற நீ அனுமதிக்க முடியும். அவர் உன் அருகில் நின்று கொண்டுதான் இருக்கிறார். நீ எப்ப அனுமதி கொடுப்பன்னு சொல்லி காத்திருக்கிறார். ஒரு மிகப்பெரிய குதிரையை அவர் சூஸ் பண்ணல, ஒரு எளிமையான கழுதையை அவர் சூஸ் பண்ணார். இந்த நாள் உலகம் முழுவதும் அனுசரிக்க காரணம், இயேசு சாமி பெஸ்ட சூஸ் பண்ணல. இந்த பூமி இதெல்லாம் ஒதுக்கி வச்சிருக்கோ அததான் அவர் எடுத்துக்கொள்கிறார். உன் வாழ்க்கையில நீங்க எல்லாரும் ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. எனக்கு மிகப்பெரிய தாளந்து இல்ல, எனக்கு பேசக்கூட வராது, எனக்கு பாட வராது, நான் ஒரு ஒதுக்கப்பட்ட பாத்திரம் என்று சொல்லி நீ சொல்வாயானால் இன்று உன் கண்கள் தான் திறக்கப்பட வேண்டும். கர்த்தர் உன் அருகில் இருக்கிறார். உன் மீது ஏறி அவர் உன்னோடு கூட டிராவல் பண்ண விரும்புகிறார், பிரயாணம் செய்ய விரும்புகிறார். இந்த நாள் உன் கண்கள் திறக்கப்படட்டும். சாமி, நான் எப்படி இருக்கேன்னு பார்க்க போறது இல்ல, என் பக்கத்துல இருக்கிற தெய்வத்தை நான் பார்க்க போறேன். என் மீது சுமந்து பிரயாணம் செய்ய போகிற தெய்வத்தை நான் பார்க்க போறேன். என் கண்கள் திறக்கட்டும், என் கண்கள் திறக்கட்டும். நான் இன்று உம்மோடு கூட பிரயாணம் செய்ய போறேன். நான் உன்னை சுமந்து கொள்ள ஆசைப்படுறேன். எல்லாரும் இருதயத்தில் கை வைத்துக் கொள்ளுமா. இயேசுவே, எல்லாம் சொல்லுங்களேன். இயேசுவே, நீர் என் மீது சுமக்க, நீர் என் மீது ஏற, நான் உம்மை சுமக்க விட்டு கொடுக்கிறேன்.
நீர் என் மீது ஏற நான் உம்மை சுமக்க நாங்கள் விட்டுக் கொடுக்கிறோம். மகனே மகளே, நீ சொன்ன வார்த்தை உன் கண்களை திறந்திருக்கிறது. நீ அவரை சுமக்கும் பாத்திரமாய் மாறும் பொழுது ராஜாதி ராஜாவுடைய மகிமையும் புகழ்ச்சியும் உன் வாழ்க்கையில கர்த்தர் நிச்சயமாய் கொடுப்பார். நன்றியோடு துதிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் பிரார்த்தனை செய்கிறேன். சமாதானம் சந்தோஷம் என் பிள்ளைகள் மீது அளவில்லாமல் உண்டாகட்டும். தேவ கிருபை என் பிள்ளைகளோடு கூட இருப்பதாக. கண்கள் திறக்கப்பட்டவர்களாய் கர்த்தரை தரிசித்து கர்த்தரை தனக்குள்ளாய் சுமந்து ஜீவிக்க என் பிள்ளைகளுக்கு கிருபை செய்யும். செய்கிற வேலை செய்கிற தொழில் ஒவ்வொன்றும் ஆஸ்வதிக்கப்படுவதாக. குடும்ப வாழ்க்கை ஆஸ்வதிக்கப்படுவதாக. சமாதானம் சந்தோஷம் சுகம் பலன் என் பிள்ளைகள் வாழ்க்கையில் பரிபூர்ணமாய் இருப்பதாக. தங்கி தாபரிக்கிற இல்லத்தை ஆசீர்வதிக்கிற என் பிள்ளைகளுக்கு விலையேற பெற்ற பாதுகாப்பு இந்த வார நாள் முழுவதும் இருக்கட்டும். ஒவ்வொருவரையும் வாழ்த்தி அனுப்புகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். சபையாய் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் பாதுகாப்பும் அனைவரோடு கூட இந்நாள் தொடங்கி இந்த வார நாள் முழுவதும் இருப்பதாக. ஆமென் ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஒருவரை ஒருவர் வாழ்த்தி கடந்து செல்லுங்கள். வாழ்த்தும் போது சொல்லுங்க, நான் தான் அந்த கழுதை. சொல்ல கஷ்டமா இருக்குல்ல? ராஜாதி ராஜா ஓ மேலதான் ஏற வராரு. அல்லேலூயா. அதுதான் நீங்க தம்பி பிரசங்கம் பண்ணாரு. கண்ணை திறக்கணும். அவ்வளவுதான். நிறைய பேர் நினைச்சுக்கிறோம், ஐயோ நான் எப்படி சொல்லுவேன்? நான் தைரியமா சொல்றேன், நான் அவருடைய கழுதை. யாரெல்லாம் சொல்றேன்? நான் அவருடைய கழுதை. நான் தான் அவருடைய கழுதை. அல்லேலூயா. இன்னைக்கு ஓ மேலதான் இயேசு சாமி ஏறுறாரு. ஆமென். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நல்ல ஒரு பாடல், நம்ம கேட்காத பாடல். முன்னும் பின்னும் சாலை நகர் சின்ன காவல் சேர்ந்து பாடுவோமா?